start the. My screen தெரியுதா மேடம்? ஆமா சார். ஃபேமிலி ஃபோட்டோ வருது. இப்போ ஓகே சார். good evening, my dear friends. On behalf of Lee Group, Learn to Excel and Enrich, we extend a warm welcome to our today's chief guest, Mrs. Gajalashmi Madam, AO of Tiruvallur Branch, Chennai Division 2 of LIC of India, மற்றும் எனதுடன் பணிபுரியும் எங்களோட கோர் ஆபரேட்டிங் குரூப் மெம்பர்ஸ் விஜயா மேடம், கல்யாணி மேடம், முனுசாமி அண்ணா அண்ட் சுரேசன் சார், மற்றும் இந்த குழுவை சிறப்பாக நடத்துவதற்கு உதவியாக இருக்கும் எங்களது உறுப்பினர்கள், ஜாயின் பண்ண போக இருக்கிற உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த இனிய நன்னாளில் வருக வருக என்று வரவேற்று நம்ம செஷனுக்குள்ள போலாம். செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மேடத்துக்கு ஜஸ்ட் ஒரு 2 minutes ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் அபவுட் அவர் செல்ஸ், வாட் வி ஆர் டூயிங், ஒய் வி ஆர் ஹியர்ங்கிறத ஒரு 2 minutes சொல்லிட்டு ஐ வில் ஹேண்ட் ஓவர் த session to Vijaya Madam for her to render welcome address and intro address, after which Madam can start talking. Okay, Madam? ஓகே சார். Okay. Madam, this is a group Learn to Excel and Enrich. நாங்கள் நான் விஜயதசமி அன்னைக்கு இதை ஒரு சிறப்பாக ஆரம்பித்தோம் 2024 அக்டோபரில். எங்களோட இதுவே இட்ஸ் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், குவாலிட்டி ட்ரைனிங், குவாலிட்டி எஜுகேஷன் டு சார் ஆல். ஒரு நிமிஷம் இருங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். மேடம்க்கு எதுவும் கனெக்ட் ஆகும். ஆ, ஆயிடுச்சு சேட்டா. இத்தனைக்கு வைஃபை கனெக்ஷன் லேப்டாப்ல தான் வந்திருக்காங்க. ஆனாலும் ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ வருது சார். அப்படியா? ம். முதல்ல கொஞ்ச நேரம் வேணா வீடியோவில் வர சொல்லுங்க, அப்போ இது ஆடியோவில் வர சொல்லுங்க, அப்புறம் வீடியோவில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அது உள்ள வந்துட்டாங்க. கஜலட்சுமி மேடம் உள்ள வந்துட்டாங்க. நான் இப்போ உங்களுக்கு இது கொடுக்குறேன், கோவஸ் கொடுக்குறேன். சார் மேடம் நீங்க கோகாச் கொடுங்க சார். கொடுத்துட்டேன் பாருங்க. வந்துட்டீங்களா மேடம் உள்ள? ஆ எஸ் சார். ஓகே, ஒன்ஸ் அகைன் நண்பர்களை அனைவரும் மியூட் பண்ணிக்கோங்க, எக்ஸப்டிங் மேடம் அண்ட் மீ. நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் செஷனில் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வி வில் டெல் யூ. ஸோ திஸ் இஸ் அ லேர்ன் டு எக்ஸல் அண்ட் என்ரிச் குரூப், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மேடம். வி ப்ரொவைட் குவாலிட்டி எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் டு அவர் ஏஜென்ட்ஸ் ஃபெட்டர்னிட்டி. அக்டோபர் மாதம் நாங்கள் ஆரம்பித்தோம் இதை. These are the 5 members, COT members who are supporting me. சேட்டா உங்க சார் கண்டினியூ சார். So these are the 5 members who are supporting me. 4 members in fact, என்னையும் சேர்த்து 5. சரஸ்வதி வணங்கிக்கலாம். வள்ளுவ பிறந்தகை சொன்ன மாதிரி தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தற்கு கட்டணை தோறும் அறிவு. படிப்பு ஒன்று தான், தோண்ட தோண்ட வந்துட்டே இருக்கும், படிச்சுட்டே இருக்கணும். கல்வியை தவிர்த்து வேற எந்த செல்வமும் நிலைக்காது. திஸ் இஸ் அவர் கமிட்மெண்ட் டு தி சொசைட்டி அண்ட் ஏஜென்ட்ஸ் ஃப்ரெட்டர்னிட்டி. 3 months நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு ஒரு ஜஸ்ட் ஒரு
snapshot. So these are all the sessions. Most of the sessions covered by me. Last two sessions were covered by one Mr. உங்களுக்கு தெரிஞ்ச அன்பரசன் சார், the top TOT agent of the Southern Zone. ஸோ இது வரைக்கும் 18 செஷன்ஸ் எடுத்திருக்கோம். இன்னைக்கு உங்களோட 19th செஷன்ஸ். We once again welcome you, madam. So I will stop my share. So I now request our COT member, Mrs. Vijaya madam, to render a special welcome address and intro about madam, Gajalakshmi madam. Thank you, madam. Over to you. தேங்க்யூ சார். அனைவரும் சார்பாக திருமதி கஜா மேடத்தை நான் வருக என வரவேற்கிறேன். இதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். மேடம் வந்து எங்க பிரான்ச் தான், திருவள்ளூர் பிரான்ச். நல்ல எப்படி சொல்றது, ஒரு பாசிட்டிவ் மைண்ட் உள்ளவங்க அவங்க. மேடம் வந்து 34 இயர்ஸா வந்து சர்வீஸ்ல இருக்காங்க. எப்போ அவங்க ஜாயின் பண்ணாங்க கேட்டீங்கன்னா எல்லாருமே அசந்து போவீங்க. 18 இயர்ஸ்லேயே ஜாயின் பண்ணிட்டாங்க அவங்க. Oh, 10th + 2லயும் அவங்க வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட்ல வந்திருக்காங்க, ஸ்டேட் ரேங்க்ல வந்திருக்காங்க. 21 இயர்ஸா வந்து ஐடி ஃபீல்ட்ல இருந்திருக்காங்க. ஆம், மீதி வந்து 12 வருஷமா வந்து இவங்க வந்து ஏஓவும் ஏடிஎம் டபிள்யூஏஓ ஏஓ இந்த போஸ்டிங்ல இருந்து ஏடிஎம்மா அவங்களுக்கு ப்ரமோஷன் வந்தும் ப்ரமோஷன் வேண்டாம் அப்படின்னு இப்ப எங்க பிரான்ச்ல தொடர்ந்துருக்காங்க. மேடம்க்கு வந்து ப்ரமோஷன் வந்தாலும் எங்க ஊர்லயே வரணும் அப்படின்னு நாங்க எல்லாருமே வேண்டிக்கிறோம். அது எங்களுக்கு ஸ்பெஷலான வேண்டுதல். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு மைண்ட் செட் வந்து ரொம்ப முடியாம இருந்தாலும் அவங்க கிட்ட போய் ஒரு 2 நிமிஷம் நின்று பேசுறேன்னா அவங்க ஒரு சின்ன குட்டி கதை சொல்லி அதுல வந்து தெரிய வச்சிருவாங்க. அதுக்கு உண்டான கதையை அப்ப சொல்லி அப்பயே முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இதுதாண்ட வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு போற அளவுக்கு அவங்க ஒரு நல்ல மனிதர். அதனாலதான் நான் அந்த வார்த்தையை சொல்லிக்கிறேன். இந்த குழுவின் மூலமாக வந்திருக்க அனைவரும் மூலமாகவும் கஜலட்சுமி மேடம் வருக என வரவேற்கிறேன். மேடம் உங்களோட நான் கத்துக்கிட்டதை நான் அனுபவிக்கிற நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கும் சொல்லி தரணும் தான் நான் உங்களை கூப்பிட்டது. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. வாங்க. thank you, Vijaya madam, for rendering us such a தேங்க்யூ. wonderful welcome தேங்க்யூ address. சார். Gajalakshmi madam, now over to you, madam. You can start. Thank you. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆக்சுவலா வந்து நம்ம ஏஜென்ட்ஸை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, காற்று புக முடியாத இடத்துல கூட நம்ம முகவ நண்பர்கள் வந்து புகுந்துருவாங்க. எல்ஐசி அப்படின்றது ஒரு ஆலமரம் அப்படின்னா அதை தாங்கும் விழுதுகள் தான் நம்மளோட ஏஜென்ட்ஸ். வானிற்கு வந்து சூரியன் போல நம்ம எல்ஐசிக்கு வந்து ஏஜென்ட்ஸ். ஸோ இப்படிப்பட்ட நம்ம முகவ நண்பர்கள் நடுவுல நான் பேச அழைக்கப்பட்டதற்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலா வந்து நான் வந்து ஒரு மிகப்பெரிய மேடை பேச்சாளரோ இல்ல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரோலாம் இல்லை. சும்மா பிரான்ச்ல வந்த நம்மளோட சக முகவ நண்பர்களிடம் வந்து ஒரு பேசக்கூடிய ஒரு இது அவ்வளவுதான். ஸோ என்னை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பா ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ என்னால என்ன முடிகிறதோ அது வந்து ஷியூரா அவங்க எல்லாருக்கும் நான் கடத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நண்பர்களே, முதல்ல வந்து ஒரு தேங்கிங் நோடோட நான் ஆரம்பிக்கிறேன் இந்த இதை. பிகாஸ் 20ஆம் தேதி இந்த இன்சூரன்ஸ் ஃபீல்டையே வந்து நம்ம எல்லாரையும் திரும்பி பார்க்க வைத்த தினம். எப்படின்னா 6,06,000 பாலிசிகள் கொடுத்து 966 கோடி கொடுத்து ஒரு உலக சாதனை ஒரு முகவ நண்பர்கள் எல்ஐசி அப்படின்ற அந்த மந்திர சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஒரு சாதனை நிகழ்த்திய தினம் அது ஆக்சுவலா. ஸோ நீங்க இல்லாம அது சாத்தியமே கிடையாது. முதல்ல அதுக்காக எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்களே, இது இப்ப நான் சொல்ல போவது எதுவுமே வந்து உங்க யாருக்குமே புதுசு இல்லை. நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம எல்லாமே கடந்து வர்றதான். ஆனா எப்படின்னா நம்ம வந்து ஒரு தோசை சுடுறோம்னு வச்சுக்கோங்களேன். நார்மல் தோசை மாவுல தான் தோசை சுடுறோம். வடிவேலு சொல்ற மாதிரி கொத்தனா போல கொஞ்சம் வந்து அதுல வந்து ஒரு வெங்காயம் தூவி கேரட் தூவி எனக்கு தெரிஞ்சதை உங்க முன்னால வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு இருக்கேன் நான் ஆக்சுவலா. நண்பர்களே, நம்ம எல்ஐசியில 2 டைப் ஆஃப் முகவர்கள் தான் இருக்க முடியும். ஒண்ணு வந்து இதே பிரெட் வின்னரா வச்சுட்டு இருக்கவங்க, அல்லது வந்து பார்ட் டைம் மாதிரி இருக்கிறவங்க. எப்போது நண்பர்களே வெற்றி நிச்சயம்? நாம ஏதோ ஒரு பர்பஸோட ஜாயின் பண்ணிருப்போம் இல்லைங்களா? இப்ப வந்து பர்மனண்டா ஜாயின் பண்ண முகவ நண்பர்கள் எல்லாருக்கும் இதுதான் பிரெட் வின்னர் ஓடிண்டே இருப்பாங்க. அதே மாதிரி டெம்பரரி பார்ட் டைம் பண்ற நம்ம முகவ நண்பர்களும் வேற ஏதோ ஒரு இடத்துல தொழில் செய்து கொண்டு நம்ம எல்ஐசியை பண்றாங்க அப்படின்னா நிச்சயமா வந்து ஒரு பர்பஸ் இருக்கும் இல்லைங்களா? சும்மா நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் யாரும் பண்றது இல்லை. யோசித்து பாருங்கள் நண்பர்களே, நாம் எல்லோரும் ஒரு பர்பஸோட தான் இந்த காப்பீட்டு துறைக்குள்ள வந்தோம். அதற்கு நம்ம வந்து என்ன ஜஸ்டிபிகேஷன் செய்திருக்கிறோம்?
சார் ஒரு நிமிஷம். ஓகே. சார் இன்னொரு நம்பர்ல இருந்து வந்திருக்காங்க, அதை மட்டும் அனுப்பி பண்ணுங்க. நண்பர்களே வணக்கம், கேக்குதுங்களா? அதே அதே நம்பர்ல இருந்து தானே வந்திருக்கீங்க மேடம்? அதே நம்பர்ல தான் வந்திருக்கேன் சார். சார் இது சிஸ்டம் சார். இல்ல கோஹோஸ்ட் இருக்காரு பார்த்தேன். இல்ல ஒன்னு நான் லீவ் ஆயிடுறேன். கோஹோஸ்ட் இருக்கு இல்லையா? ஓகே, ரைட். யூ கண்டினியூ மேடம் ப்ளீஸ். நண்பர்களே, நமக்கு வெற்றி நிச்சயம் எப்பொழுது நம்ம வந்து ஒரு பர்பஸோட செயல்படும் பொழுது. அந்த பர்பஸ் அது ஒரு கோல். என்ன பர்பஸ்க்காக நம்ம எல்லாரும் வந்திருக்கோம்? நமக்கு வந்து முதலில் வந்து நல்ல வருமானம் ஈட்டிக்க வேண்டும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம தேசம் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி அப்படியே வளர்ந்து கொண்டே போகும் இல்லைங்களா? ஸோ எப்போது வெற்றி நிச்சயம் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு பர்பஸ் இருக்கணும். அப்புறம் யாராவது ஒருவர் ஹேண்ட் ரைஸ் நமக்கு வந்து பண்ணுங்க. ஒரு கோல், நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கோல் இருக்கணும். ஆக்சுவலா அதற்கு வந்து நம்ம வந்து நன்கு வந்து நம்மளுடைய எண்ணுவதெல்லாம் உயர்வுள்ளன்னு சொன்னாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நம்மளோட வந்து நாம் எண்ணுவதெல்லாம் வந்து மிகப்பெரியதாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு உங்களுக்கு இப்போது நான் சொல்ல போற எல்லாமே வந்து ஒரு தலைப்பு கொடுத்து ஒரு கதையோட சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் ஏன் கதையோட சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம எல்லாம் வந்து கதை கேட்டு பழக்கப்பட்டவங்க. கதை தான் வந்து நம்ம விதை மாதிரி. சோ அந்த விதை வந்து என்னன்னா, முளைச்சதுன்னா செடி, இல்லைன்னாலும் உரமா வந்து என்னைக்காவது செயல்படும். அதனால ஒவ்வொரு தலைப்புக்கும் வந்து இப்ப பர்பஸ், ஒரு கோல் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சிறிய கதை எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்றேன். ஏன்னா அடுத்த முறை அதை பார்க்கும்போது உங்களுக்கு டக்குன்னு அந்த கதை ஞாபகம் வரும் உங்களுக்கு. ஒரு முறை வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க ஆக்சுவலா. அப்ப வந்து எல்லாம் நிறைய பேர் கிட்ட பணக்கார கிட்ட கேட்கிறாங்க, உங்களுக்கு BMW வாங்க இவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படின்ட்டு. ஒருவர் சொல்றாரு இந்த மாதிரி வந்து 2 வருடங்கள் ஆகும். இன்னொரு பெரிய கோடீஸ்வரர் சொல்றாரு ஒரு 5 வருடங்கள் ஆகும். அப்ப வந்து டாடா கிட்ட இந்த கேள்வி கேட்கிறாங்க, உங்களுக்கு எத்தனை வருடங்கள் ஆகும் அப்படின்ட்டு. டாடா சொல்றாரு ஒரு குறைந்தது 8 வருடங்கள் ஆகும் அப்படிங்கிறாரு. அந்த இன்டர்வியூ பண்ண வந்தவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம். எப்படி வந்து இவரை விட குட்டி மட்டி பணக்காரங்க எல்லாம் வந்து 2 வருடம் 3 வருடங்கிறாங்க, இவர் நினைச்சா இப்படிங்கிற வாங்க முடியும், பட் வந்து இவர் மட்டும் எப்படி வந்து 8 வருடம் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அத கேள்விய வந்து அவங்க டாடா கிட்டயே கேக்குறாங்க, எப்படி சார் இது சாத்தியம் அப்படின்ட்டு. அவர் சொன்னா, நீங்க கார் வாங்குறத பத்தி கேட்டீங்க, நான் அந்த நிறுவனத்தை வாங்குவதை பற்றி அல்லவா யோசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நண்பர்களே, நம்மளோட எண்ணங்கள் அந்த மாதிரிதான் இருக்கும். நம்ம என்ற எல்லாமே வந்து ட்ரீம் பிக் தான். இப்ப ரீசெண்டா நம்ம எல்லாருக்குமே தெரியும் யார் வந்து அந்த ட்ரீம் பிக்கோட சாம்பியன். குஹேஷ், வேர்ல்ட் செஸ் சாம்பியன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து சிறு வயதிலேயே 7வது படிக்கும் போதே வந்து நான் வந்து வேர்ல்டு செஸ் சாம்பியன் ஆவேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த சிறு வயதிலேயே ஒரு கனவு. நமக்கும் வந்து நம் எண்ணங்கள் மிகப்பெரியதாக இருக்க வேண்டும், அதுக்கு ஒரு விஷன் வேண்டும். சோ ஃபர்ஸ்ட் தேவை பர்பஸ். எந்த பர்பஸ்க்காக நாம் வந்தோமோ அதை நோக்கி நாம் சரியாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, நம்ம எல்லாருமே வந்து நம்ம எல்லாருமே வந்து வருமானம் ஈட்டத்தான் வந்தோம். இரண்டாவதாக வந்து ஒவ்வொரு குடும்ப நலன், தேச நலன் நான் சொன்ன மாதிரி. இரண்டாவது நாம் எண்ணுவது. எடுத்தவொடனே இன்னைக்கு ஒரு பாலிசி வந்தா போறோம்ப்பா, நான் வந்து நார்மல் வந்து MBG கம்ப்ளீட் பண்ணா போறோம். வேண்டாம் தோழர்களே, அந்த நினைப்பே நமக்கு. நம்ம நினைக்கிறதே நெத்தி அடி அடிக்கணும், வச்சு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி.
எடுத்த உடனே நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே வந்து ஒரு பெரிய நிலைமைக்கு வரணும். ட்ரீம் பி சரி, அப்படியே கனவு கண்டா போருமா? அதற்கு ஒரு விஷன் வேணும் இல்லைங்களா? சோ மூன்றாவதாக விஷன். விஷன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு ஒரு சின்ன கதை ஞாபகத்திற்கு வருகிறது தோழர்களே. உங்க எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்க அதிபர் வந்து கென்னடியை எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்க அதிபர் கிளின்டனையும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்க அப்படியே கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அமெரிக்க அதிபர் கிளின்டன் கிட்ட அவர் வந்து கென்னடியோட அந்த நடை, உடை, பாவனை, அந்த பேச்சுக்கள் அப்படியேதான் இருக்கும் அவர்கிட்ட. அதான் ஒரு முறை இந்த அரசு அதிபராக இருந்த கென்னடி வந்து அமெரிக்கால வந்து ஒரு ஊர்வலம் மாதிரி ஏற்பாடு பண்றாங்க. அப்படி போயின்னு இருக்காரு அவர். அப்ப ரெண்டு மக்கள் நின்று பார்ப்பாங்க இல்லைங்களா, நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அந்த மாதிரி இந்த சிறுவன் கென்னடி சிறுவனா இருக்கும்போது அப்படியே வந்து அவர் இரண்டு கைகளை அப்படி வச்சுட்டு அப்படியே ஒரு லுக் விட்டுட்டே இருக்காப்ல. இதை வந்து ரொம்ப நேரமா வந்து அந்த அமெரிக்க அதிபர் வந்து நோட் பண்றாரு. கென்னடி அவர்கள் நோட் செய்து இது நடந்தது நண்பர்களே, நோட் பண்றாரு. தூக்குங்கடா அந்த பையனை அப்படிங்கிறாரு. அந்த அவங்க கிட்ட இருக்க செக்யூரிட்டிஸ் கிட்ட கொண்டு வந்து சிறிய வயது பையன் நிப்பாட்டுறாங்க அவர் முன்னாடி. அப்ப வந்து கென்னடி வந்து கேட்கிறார், ஏன் என்னையே உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு. இதே ஒரு நார்மல் பர்சனா இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? ஐயோ சாமி, நான் தெரியுமே எங்கேயோ பாத்துட்டு இருந்தேன் சார், என்ன தெரியாம கொண்டு வந்துட்டாங்க. ஐயோ நான் உங்களை பார்க்கவே இல்லை சார், நான் எங்கேயோ பாத்துட்டு இருந்தேன் சார். ஆனா அந்த சிறுவன் கிளின்டன் வந்து அனாவசியமா பதில் சொல்றாரு. நீ என்னை யூஆர் டிஸ்டர்பிங் மீ அப்படிங்கிறாரு. அவருக்கு வந்து ஷாக் ஆயிட்டாரு ஆக்சுவலா. நானா? நீ ஒரு சிறு பையன், நான் ஒரு அதிபர், நான் எப்படிப்பா உன்னை டிஸ்டர்ப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறார். அப்புறம் உன் படிப்பு என்ன அதெல்லாம் கேட்டு முடிச்சு எப்படி நான் உன்னை டிஸ்டர்ப் பண்றேன் அப்படின்னா, நீங்க பேசுவது, நீங்க நடக்கிறது, நீங்க செய்யறது, நீங்க உடை அணிஞ்சிருக்கிறது எல்லாமே என்னை ஏதோ செய்கிறது. சோ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்கிறாரு வந்து கென்னடி. கிளின்டன் சொல்கிறாங்க, இப்போது நீங்க எந்த இடத்துல அதிபரா இருக்கிறீங்களோ அந்த இடத்திற்கு இன்னும் 10, அப்ப அவருக்கு 7 வயசு, இன்னும் 12 to 20 வருடங்களுக்குள் இதே மேடையில் இதே அரசு அந்த அரசு இந்த இது போற இடத்துல நான் நிற்பேன் அப்படிங்கிறாரு. உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து கிளின்டன் அவர்கள் வந்தாங்க அந்த மாதிரி. சோ என்ன ஒரு விஷன் பாருங்க ஆக்சுவலா, அந்த சிறு வயதுல விஷன். இது வந்து விஷனுக்காக மட்டும் சொல்லப்பட்டதல்ல நண்பர்களே, நம்ம வந்து யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறோங்கிறத பொறுத்து இருக்கு. சோ அவர் கென்னடியை பார்த்து இன்ஸ்பயர் ஆனார். சோ இது விஷனுக்காக மட்டுமல்ல, நம்ம யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் இது இருக்கு ஆக்சுவலா. நம்ம யாரை பக்கத்துல வச்சிருக்கோம், யாரை உற்று நோக்குகிறோம். ஏன்னா நம்ம யாரோட அதிக நேரம் பழகிறோமோ நாம் அதுவாகவே ஆகி போகிறோம். சோ உங்கள் பக்கத்துல பாசிட்டிவ் எண்ணம் இருக்கிறவங்களை வச்சுக்கோங்க. அதே மாதிரி உற்று நோக்குதல் அப்படின்னு சொல்லும் போது நல்லவற்றை உற்று நோக்குங்கள். ஒரு இன்ஸ்பிரேஷனா பெரியவங்களை வச்சுக்கோங்க, ஜெயித்தவங்களை வச்சுக்கோங்க ஆக்சுவலா. சரிங்களா? அடுத்ததாக நண்பர்களே, சோ இதையெல்லாம் வந்து வெற்றி நிச்சயத்தின் படிகள் ஆக்சுவலா. முதல்ல வந்து இது பண்றது, பர்பஸ் வைக்கிறது, எய்ம் வைக்கிறது, விஷன் வைக்கிறது. சரி, நம்ம இதெல்லாம் வச்சுட்டோம். அடுத்ததாக நமக்கு அது போதுமா ஆக்சுவலா? ப்ராஸ்பெக்டிங். நம்ம எல்லாரும் நித்தம் நித்தம் கம் அக்ராஸ் பண்ற ஒரு வேர்டு ப்ராஸ்பெக்டிங். ப்ராஸ்பெக்டிங் வந்து எப்ப கிடைக்கும்? சும்மா கிடைச்சிருங்களா? கிடைக்காது. சோ ஒவ்வொரு நாளும் நாம் ஓடணும். ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு புது கஸ்டமர்ஸ பார்த்துட்டே இருக்கணும். 10 to 15 வரைக்கும் நியூ கஸ்டமர்ஸ நம்ம பார்த்துட்டே இருக்கணும் நண்பர்களே. இப்ப வந்து ஆக்சுவலா வந்து பார்த்துட்டே இருக்கணும்னா ரெண்டு வித்தியாசங்கள் இருக்கிறது ஆக்சுவலா. நம்ம கான்டாக்ட்ல இருக்கோமா, கனெக்ட்ல இருக்கோமா அப்படின்ட்டு. நண்பர்களே, நான் மறுபடியும் சொல்றேன், ப்ராஸ்பெக்டிங் நம்மளோட தொழிலுக்கு, நம்ம முகவ தொழிலுக்கு மிக மிக அவசியம். எங்க எனக்கு லீடு கிடைக்கும்? ஆனா அப்படியே போயிடலாமா? கிடையாது. அங்க போவதற்கு முன்னால ஒரு சின்ன அனாலிசிஸ், அவங்க குடும்பத்தை பத்தி, அவங்களுக்கு என்ன என்ன தேவைகளை பற்றி, இல்ல இப்ப ரீசெண்டா நிலம் வாங்கியிருக்காங்களா, வித்து இருக்காங்களா, அவங்களோட அந்த வருமானத்தை பற்றி ஒரு சிறிய ஆய்வு செஞ்சு கொண்டு நம்ம அங்க போகும்போது அங்க நம்ம நிக்க முடியும் ஆக்சுவலா. சோ
ஒரு நாளைக்கு ஒரு 10ல இருந்து 15 பேரையாவது புது புது பேரை பார்த்தவங்களே இல்ல, புது புது பேரை நம்ம மீட் பண்ணணும். நான் முன்னையே சொன்னது போலதான் ஆக்சுவலா நம்ம வந்து பீப்புளோட கனெக்ட் ஆயிருக்கணும். கான்டாக்ட் லிஸ்ட்ல நம்மளோட இதுல வந்தா மட்டும் போறவே கூடாது. இதுக்கு ஜோக்கா ஒரு கதை உண்டு நண்பர்களே. ஒருத்தர் வந்து பார்க்ல வாக் போயிட்டு இருக்காரு. எதிர்க்க வந்து இன்னொருத்தர் வந்துட்டு இருக்காரு. 2 பேருமே ஹாய் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் வந்து எதையோ சிரித்து மகிழ்கிறார்கள். அப்படியே வச்சுருக்கேன் நம்ம. அப்புறம் அப்படியே நீ எப்படி பார்க்க, நான் எப்படி பார்க்க அப்படின்லாம் கேக்குறாங்க. அப்ப வந்து இந்த முதலாவது சந்தித்த நபர் சொல்றாரு, சார் நான் உங்களை வந்து பார்த்திருக்கேன், ஃபேஸ்புக்ல பார்த்திருக்கேனா, ட்விட்டர்ல பார்த்திருக்கேனா அப்படின்ன உடனே, இல்ல இன்ஸ்டாகிராம்லயா சார்? அந்த கேட்க கேட்க அந்த எதிர்க்க அந்த நபரின் முகம் மாறிக்கிட்டே இருக்கு. பார்த்துட்டே இருக்காரு. சார் கண்டுபிடிச்சிட்டு அவங்க இன்ஸ்டாகிராம்ல தானே பார்த்திருக்கேன் நான் அப்படிங்கிறாரு. ஐயா சாமின்னு அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படிங்கிறாங்க அவங்க ஆக்சுவலா. நான் சோ நம்மளுடைய வாழ்நாள் வந்து நம்ம ஓடுற ஓட்டத்துல யாரு பக்கத்து வீட்டுக்காரங்க, யாரு இன்ஸ்டாகிராம்னு தெரியாம ஓடிக்கொண்டிருக்கிறோம். சோ நம்ம முக தொழிலுக்கு அது ஏற்றதல்ல ஆக்சுவலா. நம்ம எல்லோரோடையும் எப்பவும் ஒரு கான்டாக்ட்லயே இருந்துட்டு இருக்கணும், கனெக்ஷன்லயே இருந்துட்டு இருக்கணும். சும்மா எனக்கும் ஒரு 1000 பேரு தெரியுன்றதல்ல வாழ்க்கை. எத்தனை பேரோடு நம்ம வந்து டெய்லி போய் மீட் பண்றோம் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக நண்பர்களே, வெற்றி நிச்சயம் எப்பொழுது? நம்ம கமிட்மெண்டா ஒர்க் பண்ணும்போது, நம்ம டெடிகேட்டடா இருக்கும்போது. சோ அண்டர்லைன் த வேர்ட் கமிட்மெண்ட். முதல்ல தேவை பர்பஸ். ஐம் ரிப்பீட்டிங் அகை. முதல்ல தேவை பர்பஸ். இரண்டாவதாக ஒரு மிகப்பெரிய கோல், அதை நோக்கிய நம் கனவு, அப்புறம் அந்த விஷன், அப்புறம் யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறோம், அப்புறம் ப்ராஸ்பெக்டிங், அடுத்ததாக கமிட்மெண்ட். சோ இது எல்லாமே நான் மறுபடியும் சொல்கிறேன் தோழர்களே, இது எல்லாமே வந்து அந்த படிக்கட்டு இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு படிக்கட்டுகள் மாறிதான் மேல வந்து நமக்கு தேவையான ஒரு பொருள் இருக்கிறதுன்னா இந்த ஒவ்வொரு படிக்கட்டாகத்தான் நம்ம அப்படியே எடுத்தவொன்னே அப்படியே வந்து இங்க இருந்து இந்த மங்கி ஜம்ப் மாதிரி நம்ம அப்படியே பிடிக்க முடியாது. சோ படிப்படியாகத்தான் நாம் ஏறிக்கொண்டிருக்க வேண்டும். இந்த கமிட்மெண்ட்டுக்கு ஒரு சிறிய கதை. இப்பெல்லாம் வந்து நம்ம தெரியும், நம்ம உலகம் வந்து ரொம்ப சுருங்கி போயிடுது ஆக்சுவலா. பெற்றோர்கள் ஒரு இடத்துல, பிள்ளைங்கள் வந்து பிழைக்க போற ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு வயதானவர் வந்து ஒரு நாய் வளர்த்து கொண்டிருக்கிறார். என்ன பிள்ளைகள் வந்து பிழைப்புக்காக வேறிடம் சென்றுள்ளார்கள். அவர் வந்து இது வச்சுட்டு இருக்கார், ஒரு நாய் வளர்த்துட்டு இருக்காரு. ஒரு நாள் வந்து அவருக்கு உடம்பு சுகம் இல்லாம போயிடுது ஆக்சுவலா. இந்த நாய் வந்து அல்லாடுறது, நமக்கு தெரியும் அது எவ்வளவு வந்து அன்புள்ள ஒரு ஜீவன். அது அப்படியே அல்லாடுறது, இங்கன்னு அங்கனையும் அல்லாடின்னு இருக்காது. பக்கத்து வீட்டுக்கு போய் கதவை தட்டுறது. அவங்க வந்து பாக்குறாங்க. இவர் வந்து கொஞ்சம் ஏதோ சுகம் இல்லாத உணர்ந்து உடனே ஒரு ஆம்புலன்ஸை வரவழைக்கிறாங்க. நண்பர்களே, ஆம்புலன்ஸ்ல வந்து நாய் ஏத்துவாங்களா? ஏத்த மாட்டாங்க. அந்த ஆம்புலன்ஸ்ல அந்த இதை போட்டுட்டு அந்த ஆம்புலன்ஸ் பார்த்துட்டு அந்த டிரைவர் எடுக்கிறாரு, இப்படி போயிட்டே இருக்கு. இந்த நாய் பாக்குறது என்ன பண்றதுன்னு தெரியல. என்னோட முதலாளிக்கு ஏதோ ஒன்று, அதுக்கு வந்து வேற எதுவுமே புரியல, ஓடுறது. உங்களுக்கு தெரியும் ஆம்புலன்ஸ் போனா இது வந்து நண்பர்களே இது நடந்த ஒன்று. இது வந்து இந்த இந்தியன் அந்த ஹிந்து இருக்கு இல்லைங்களா, ஹிந்துல நாளிதழில் பதிவான ஒன்று ஆக்சுவலா. அந்த நாய் வந்து அப்படியே ஓடுறது. அப்படியே எல்லாரும் இப்ப வந்து நாய்க்கு யாரும் வழிவிட மாட்டாங்க, ஆனா ஆம்புலன்ஸ் வழி விடுவாங்க. சோ ஆம்புலன்ஸ் போற அந்த அந்த எத்தனை கிலோ, உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஸ்பீட்ல போகும். அது போற ஸ்பீடுக்கு வந்து அப்படி வந்து அந்த நாயம் ஓடுறது 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் வேகத்துல அது அப்படியே மூச்சரைக்க ஓடுது. என்ன திடீர்னு ஒரு அப்படியே ஒரு திருப்பம். அந்த டிரைவர் வந்து ஒரு ஓரமா அந்த ஆம்புலன்ஸை நிப்பாட்டுறாரு. யோசிச்சு பாருங்க, சுகம் இல்லாம இருக்கிறாரு, ஒரு போராடி கொண்டிருக்கிறார். டக்குன்னு அந்த டிரைவர் நிறுத்துறாருங்க, அந்த கதவை திறந்து விடுறாங்க. அந்த நாய் வந்து அந்த உள்ள ஏறி நின்று அந்த அப்படியே நீங்க அப்படியே இமேஜின் பண்ணுங்க, இந்த காட்சியை அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த அது போய் அந்த நாய் வந்து அந்த ஜீவன் வந்து அங்க நின்று வந்து அவர் பக்கத்துல நிக்கிறது, அந்த முதலாளியோட அந்த வளர்த்தார் இல்லைங்களா அவரோட நிக்கிறது. நண்பர்களே, இது வந்து கதையாக இருக்கு. கதைன்னா நான் சொல்ற இது, ஆனா உண்மையில் நடந்த நிகழ்வு இது. சோ ஆம்புலன்ஸ் என்று ஒரு திறக்கப்படாத ஒன்று, அந்த டாக்டர் கிட்ட போய் தான் திறப்பாங்க. ஆனா அந்த டிரைவர் எது நெகிழ வச்சிருக்கு, எந்த மனித ஏதோ கிண்டல் பண்ணிருக்கு, அவரை திறந்து விட்டுருக்காங்க ஆக்சுவலா. ஏன்னா அந்த இதோட கமிட்மெண்ட், அதை வந்து அதுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, அது ஓடி வருது. சோ ஒரு உணர்ச்சி, ஒரு வாயில்லா ஒரு ஜீவனுக்கு, ஒரு ஐந்தறிவுள்ள ஜீவனுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும்போது அந்த கேட்டு திறக்குது, ஆம்புலன்ஸ் கதவு திறக்கிறது அப்படின்னா
நம்ம கமிட்மெண்டோட ஒர்க் பண்ணும்போது எந்த இரும்பு கதவும் திறக்கப்படும் நண்பர்களே. நமக்கு தேவை கமிட்மெண்ட். எஸ், நான் முடிச்சிருவேன் அப்படிங்கிற கமிட்மெண்ட். அது இருந்ததுன்னா நிச்சயமா எந்த கதவும் திறக்கும். சோ கமிட்மெண்டோட நம்ம நம்மளோட அடிகளை எடுத்து வைப்போம். அடுத்ததாக வெற்றி நிச்சயம் எப்பொழுது? நமக்கு நம்ம மேல நம்பிக்கை இருக்கும் போது. விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்வாங்க, உனக்கு தேவையான வலிமையும் உனக்கு தேவையான ஆற்றலும் உனக்குள்ள எப்பவுமே புதஞ்சுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ நம் எண்ணம் பாசிட்டிவா இருக்கணும், நம் அப்ரோச் பாசிட்டிவா இருக்கும். சோ முதல்ல கமிட்மெண்ட் வேணும். நம்ம நிறைய பார்த்துட்டே வந்தோம். அதுல ஒண்ணு நம்ம கமிட்டடா இருக்கணும், நம்ம முயற்சிகளை கான்ஸ்டன்டா எடுக்கணும். சரி, எடுத்துட்டே இருக்கோங்க. அப்ப என்ன, பாசிட்டிவ் அப்ரோச்சும் அதுல வேணும். நம்ம நெகட்டிவ் தாட்ஸ உள்ள விடவே கூடாது. எப்பவுமே எதிலும் பாசிட்டிவ் தான் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனோம்னா அகைன் கதை தான். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு செயலில் ஈடுபட வேண்டும் போதும் இது ஞாபகத்துக்கு உங்களுக்கு ஒருபடி ஏதாவது ஒரு சொல் எங்கேயோ ஒரு புதையெல்லாம் மாறி யாராவது உங்க எல்லாருக்குமே அது பாலிசியா கொண்டு வந்தாலும் எனக்கு மகிழ்ச்சி. இல்ல நிறைய பாலிசிகள் நம்ம எல்ஐசிக்கு இதனால் இந்த இது ஏதோ ஒரு இடத்துல உங்க எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணோம் அப்படின்னா அது எனக்கு ஒரு கிளைம்ஸ் ஏவோ ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் ஆக்சுவலா நண்பர்களே எனக்கு. அடுத்ததா பாசிட்டிவ் அப்ரோச். பாசிட்டிவ் அப்ரோச்ன்றது நமக்கு டெய்லி தெரிஞ்சதையே நான் சொல்ல விரும்புறேன். இப்ப நம்ம ஒரு தெரியாத இடத்துக்கு போறோம். என்ன பண்ணுவோம் விஜய மேடம்? என்ன பண்ணுவோம்? என்ன மேடம்? ஒரு தெரியாத இடத்துக்கு நம்ம போறோம். அட்ரஸ் ஒன்றே தெரியும், அது எங்க இருக்குன்னு தெரியல. நம்ம என்ன பண்ணுவோம்? கூகுள் மேப். அட்ரஸ் கூகுள் போடுவோம். கூகுள் மேப் போடுவோம். யோசிச்சு பாருங்க, கூகுள் மேப் போடுறீங்க, ஒரு 100 கிலோமீட்டர்ல டர்ன் ரைட், இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர்ல டர்ன் லெஃப்ட். இப்போ நான் ரீசெண்டா நடந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் நண்பர்களே. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இஇபி ப்ரோக்ராம் ஹோட்டல் ஜாக்ல நடந்தது. பிஎன்டிஆர் டிபார்ட்மெண்ட் நடத்தினாங்க. சோ நாங்க ஆட்டோல போனோம். அவருக்கு தெரியாதுன்னு சொல்லி இதை கூகுள் இதுல போட்டோம். நம்ம அது 200 மீட்டர்ல டர்ன் ரைட் அப்படின்ச்சு. எங்களுக்கு கிட்ட வரும்போது எது அந்த கரெக்டா குறைஞ்சிட்டே வரும் இல்லைங்களா? 20 மீட்டர் 10 மீட்டர் வரும்போது பக்கத்துல இருக்க 2 ரைட் எந்த ரைட்னு தெரியல. அடுத்த ரைட்குள்ள நுழைஞ்சோம். உடனே அது அங்கிருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர். சோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதே கூகுள் மேப் நான் சொல்லினே இருக்கேன், நீ பாட்டுன்னு தப்பு தப்பா போய் ஏதாவது அறிவு இருக்கா உனக்குன்னு கேட்டுதுன்னா நம்ம கூகுள் மேப்பை யூஸ் பண்ணுவோமா? பண்ணவே மாட்டோம். ஆனா அது நம்ம எங்கே செல்கிறோமோ தவறா செஞ்சா கூட டக்குன்னு அந்த ரூட்டை மாத்திக்கிது. பாத்தீங்களா? ரூட்டை மாத்தி அடுத்த ரூட் எது அப்படின்னு நமக்கு காமிக்குது. அங்கிருந்து எது அது தொலைவோ அதிகமோ இந்த ரூட் வழியா நீங்க போங்க, நீங்க செல்லும் பாதையை அடைய முடியும் அப்படின்னு. அது அதை நான் சொல்றேன். மேபி தவறான நம்ம இடத்த எடுத்தா கூட அங்கிருந்து மறுபடியும் சரியான இடத்துக்கு செல்றது எப்படின்னு சொல்றதுனாலதான் நம்ம எல்லாருமே கூகுள் மேப்பை வச்சுட்டு இருக்கோம். ஏன்? கூகுள் மேப்போட பாசிட்டிவ் அப்ரோச். சோ நம் வாழ்க்கையிலும் நாம் மிகவும் பாசிட்டிவ் அப்ரோச்சோட இருக்கணும் நண்பர்களே. வெற்றி நிச்சயம். நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், உங்க எல்லாருக்குமே வெற்றி நிச்சயம். எப்பொழுது? நீங்க வையக தலைமைகள்ல வரும்போது. அந்த வையக தலைமைகள் அப்படிங்கிறது ஒரு வீரியமிக்க வார்த்தை ஆக்சுவலா. நீங்கள் ஒவ்வொருவரும் எல்ஐசியால வையக தலைமை கொள்வதற்காக படைக்கப்பட்டவர்கள். ஆக்சுவலா நண்பர்களே, மார்ட்டின் லூதர் கிங் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு கனவு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. எல்ஐசி அதுக்கு வாய் இருந்ததுன்னா, நம் தாய் நிறுவனம் பேச ஆரம்பிச்சதுன்னா அவங்கள பார்த்து அதுதான் சொல்றேன். எனக்கு ஒரு கனவு இருக்கிறது, என் முகவ நண்பர்கள் யாவரும் என்னை தாங்கும் அனைத்து விழுதுகளும் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்ஐசி வாய் திறந்து பேசப்படும் முதல் வார்த்தையா இருக்கும். சரி, நம்ம என்ன சொன்னோம்? வையக தலைமை கொள்ளணும் அப்படின்னு சொல்லணும். சார் ஒரு நிமிஷம். ஓகே. வந்துட்டீங்க.
சார் கேக்குதா? கேக்குதா? அவங்க மேடமுங்க. சார் உள்ள இருக்காங்க சார். சரி சரி, ஓகே. சார் வாய்ஸ் நாட் அலௌட். என்ன மேடம்? மேடம் ஹோஸ்ட் கொடுங்க சார். ஹோஸ்ட் கொடுங்க. கொடுத்துட்டேன். எஸ். வையக தலைமைக்குள் அது ஒரு பெரிய பெரிய மந்திர சொல். அதுக்கு நம்ம எல்லாருமே ஒரு எம்டிஆர்டி காட் டாட் அப்படின்னு ஆகும். அதுக்கு அந்த தலைமை கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்? டோன்ட் மிஸ் எனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு வாய்ப்பையும் நழுவ விடாதீர்கள் நண்பர்களே. உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலா நம்ம என்ன சொல்வோம், நிலவில் கால் வைத்தது யார் முதல்ல? நம்ம எல்லாரும் ஆம்ஸ்ட்ராங் சொல்லுவோம். ஆனா முதல்ல வந்து நிலவில வந்து போய் முதல்ல நின்னது வந்து எட்வின். ஆக்சுவலா எட்வின் எல் ஆஸ்டின் அப்படிங்கிறவர் தான். ஆனா ஒரு சிறிய தயக்கம், இப்ப நான் வந்து வைக்கிறதா வேண்டாமா இந்த கொடியை வைக்கிறதா வேண்டாமா அப்படிங்கறத அடுத்ததுல நெக்ஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே ஆம்ஸ்ட்ராங் வந்து அப்படி வச்சுட்டாங்க. சோ அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் போது தவற விடாதீர்கள். அந்த ஒரு சிறு நிமிட தயக்கம் அந்த வரலாற்று சாதனையில இருந்து அவரை பின்னோக்கி தள்ளிட்டு அப்படின்னு. சோ எப்பவுமே வந்து நம்ம சாதனை நிகழ்த்தணுமா, அந்த சிறிய சிறிய வாய்ப்புகளை கூட மிகச்சரியாக பயன்படுத்துங்கள். எப்ப வந்து நமக்கு கிடைச்சாலும் அதை பயன்படுத்துங்க. அடுத்ததாக வெற்றி நிச்சயம். எப்பொழுது? ஆஸ்க். ஆஸ்க்னு ஒரு தியரி இருக்கு ஆக்சுவலா. ஒரு சிறு தயக்கம், ஒரு சிறு ஹெசிடேஷன் கூட நம்ம கேட்டா அவங்க கொடுப்பாங்களோ மாட்டாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்க, வேணான்னு சொல்லுவாங்களோ அப்படிங்கிற எந்த தயக்கமும் எல்லார்கிட்டையும் நம்ம வந்து தாராளமா நம்ம வந்து கேட்கலாம் ஆக்சுவலா. ஏன்னா நம்மளுடைய இதுலயும் சரி என்ன சொல்வோம், நம்ம தமிழ் ஒவ்வொருத்தருக்கும் இறை நம்பிக்கை, அவங்க இறை நம்பிக்கையை பொறுத்து இப்ப வந்து தமிழ் இதுவானாலும் வந்து இந்துக்களானாலும் வந்து கடவுளை பார்த்து எல்லாம் கேட்கதான் செய்யறோம். பிரேயர்ஸ்ன்றது என்னது? கேட்கதான் செய்யறோம். சோ ஆண்டவன் கிட்டே நம்ம கேட்கதான் செய்யறோம். சோ பைபிளே என்ன சொல்றாங்க? கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். சோ எதுவுமே தானா நம்ம வீட்டு வாசல்ல வந்து எதுவுமே வந்து வந்து நிக்கவே நிக்காது. நான் தான் ஓடணும் அதை தேடி ஆக்சுவலா. சோ இப்ப வந்து எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்வோம்? மாப்பிள்ளை கொஞ்சம் பாத்துக்கோங்க மாப்பிள்ளை. அது கேட்கறது தான் அது. சோ இது வந்து சும்மா இதுவா சொல்றேன். ஆனா வந்து நண்பர்களே, ஆஸ்க்னு ஒரு இது இருக்கு ஆக்சுவலா. யாரை பார்த்தாலும் நீங்க இந்த அவங்க வந்து லீட் ப்ராஸ்பெக்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கேட்பதற்கு எந்த சிறு தயக்கமும் காட்டாதீர்கள். ஏன்னா உங்களுக்கே தெரியாது, நீங்க ஜஸ்ட் கேட்க போய் போடலாமே சார் ஒரு 10 லட்சம் அப்படின்னு கூட சொல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. இதை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. நம்மளோட ஆபீஸ்ல ஆக்சுவலா வந்து நாங்க கிளைம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால ஐபிபி எக்ஸிஸ்டன்ஸ் சர்டிபிகேட் அப்படிலாம் வருவாங்க. சோ நம்ம வந்து எப்பவுமே வந்து கொடுக்குறாங்களோ இல்லையோ கேட்டுத்தான் பார்ப்போமே அப்படிங்கிற இதுல வந்து எப்பவுமே கேட்டுட்டே இருப்போம். எங்க டிபார்ட்மெண்ட்ல எல்லாருமே வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கேட்டுட்டே இருப்போம். அப்போ வந்து ஒருவர் வந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து பிரின்சிபலா இருக்காங்கன்னு சொன்னாங்க. இத்தனைக்கும் வந்து வந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு வந்து பென்ஷன்லாம் இருக்கு. இருந்தாலும் வந்து சார் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாமே சார், எவ்வளவு வரும் பென்ஷன் உங்களுக்கு? ஸ்கூல்ல எல்லாம் குறைச்சிதாமா எனக்கு ஒரு 25,000 என்ன சார் போறது உங்களுக்கு? நீங்க 10 லட்சம் வருதுன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்களேன் சார் அப்படின்னு. அதனால என்னமா போட்டுலாம், உண்மையிலே நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா எல்லாரும் இப்படி கொடுத்துருவாங்களான்னா அதுவும் கிடையாது. ஷுவரா ஏதோ 1000-ல் ஒருத்தர், லட்சத்தில் ஒருத்தர் தான். பட் ஆனா எது எங்க கிளிக் ஆகும் நம்ம யாருக்கும் தெரியவே தெரியாது. எந்த கல்லில எந்த மாங்காய் விழும் நம்ம யாருக்குமே தெரியவே தெரியாது. நம்ம எதிர்பார்க்காத ஏதோ ஒரு தருணம் எங்கேயோ பட்டு டக்கு நம்ம கிட்ட வந்து நிற்கும். சோ நண்பர்களே வந்து எங்கேயுமே யாரையுமே எதையுமே வந்து கேட்க தயங்காதீங்க. சோ நம்ம என்ன பண்ணோம், கமிட்மெண்ட் பார்த்தோம். கமிட்டடா இருக்கணும், பாசிட்டிவ் அப்ரோச்சா இருக்கணும், கேட்கணும். எல்லாம் சரி. இப்ப கேட்கிறோம், நம்ம வந்து ஒரு ஏஜென்ட்டா போய் கேட்கும் போது 2 விஷயங்கள் நண்பர்களே. நம்ம வந்து அவங்க தேவைக்காக விற்கிறோமா, இல்ல நம் தேவைக்காக விற்கிறோமா? வெதர் நீட் பேஸ்ட் செல்லிங் இஸ் தட். இதற்கு வந்து நான் கம் அக்ராஸ் பண்ண ரீசன்ட் விஷயத்தையே வந்து நான் சொல்ல ஆசைப்பட்டேன். இப்ப ரீசெண்டா வந்து ஒரு டிவி வாங்கலாம் அப்படின்னு வீட்டுல வந்து ஒரு கலர் டிவி வாங்கலாம், பெருசு வாங்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கும் போது
நம்மளே இப்பெல்லாம் கூகுள் இருக்கு, எல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, இவ்வளவு பிரைஸ் இருக்கு, என்ன வாங்கலாம், அதுல என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு, இது எல்லாமே வந்து பார்த்துட்டு நம்ம திருவள்ளூர்ல இருக்கிற ஒரு ஷோரூமுக்கு நாங்க போறோம். எங்களுக்கு என்ன வேணும்ன்றத கிளியரா சொல்லிட்டோம். எங்களுக்கு சோனி இருந்தா நல்லா இருக்குங்க அப்படின்ட்டு. ஆனா அந்த விற்பனையாளர் வந்து ஹேயர் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட், அப்புறம் வந்து டிசிஹெச் சம்திங் ஒரு ப்ராடக்ட், இந்த இரண்டையுமே வந்து எங்ககிட்ட முன்னிறுத்து கொண்டே இருந்தார் முதல்ல. சோ வந்து நாங்க திரும்ப திரும்ப கேட்கும்போது அவர் வந்து அவர் ப்ராடக்ட்லயே அது எதுக்கான தெரியவே இல்லை எனக்கு, அதையே சொல்லிட்டு இருந்தார். சோ அது வந்து நமக்கு வந்து முதல்ல வந்து எப்பவுமே வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கும் போதுதான் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். சோ நம்ம எப்பவுமே வந்து தேவையறிந்து கொடுக்கணும் ஆக்சுவலா. இரண்டாவது அந்த அந்த விற்பனையாளர் எங்களை நடத்திய விதம், அதாவது வந்து நமக்கு ஏதாவது கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சார் இந்த ஃபியூச்சர்லாம் இருக்கா சார் அப்படின்னு கேட்டா ஏதோ தெரியாத ஏதோ யார்கிட்டயும் ஏதோ பேசுற மாதிரி வந்து ஒரு அலட்சிய பதில், அது வந்து நம்ம எங்கேயோ ஒரு சிறு இது பண்றது ஆக்சுவலா. சோ நம்ம வந்து நம்ம போய் அவங்களை அப்ரோச் பண்ணும்போது அந்த ஸ்மைலோட, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட, அந்த அவங்களுக்கு என்ன தேவையோட அதை நம்ம வந்து கொடுக்கணும். இப்ப நம்ம நிறைய பெண் தோழர்கள் முகவ நண்பர்களும் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்ம சாரி கடைக்கு போனோம்னா கூட நம்ம எந்த இடத்துல வாங்குவோம், எடுக்கவே வந்து ஹெசிடேட் பண்ற இடத்துலயா, இல்ல நிறைய எடுத்து போடும்போது நமக்கு பிடிக்கிறதுனால ஐயோ இத்தனை கொடுத்துட்டாங்கப்பா, ஏதோ ஒன்னையாவது நம்ம எடுத்துன்னு போயிடுவோம்ப்பா, பாவம் இந்த பொண்ணை, கடைசியில் நம்மளே சொல்லுவோம் ஏமா எல்லாத்தையும் இழுத்து போடுற, இருமா நானே சொல்றேன் எனக்கு எது பிடிச்சிருக்கு அந்த ரேக்லன்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி வந்து நமக்காக பொறுமையா நிறைய வந்து இது பண்ணும்போது ஐயோ இவ்வளவு நேரம் செலவிடுறாங்களே, நம்ம எதையாவது ஒண்ணு இது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். சோ நண்பர்களே, நீட் பேஸ் செல்லிங் இருக்கணும். நம்ம முகவ நண்பர்களுக்கு முக்கியமா வந்து எல்லாருக்குமே பேஷன்ஸ் இருக்கணும். நம்ம முகவ நண்பர்கள் தொழில் அப்படி, ஏன்னா போன இடத்துல வாங்க வாங்க சார் இதுதான் காத்துட்டு இருந்தேன், ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் வாங்க 10 லட்சம் எடுத்துக்கலாமான்னு கேட்க போறதே கிடையவே கிடையாது. நம்ம வந்து ஒன்றுக்கு 1000 முறை நம்ம நடக்க விட்டுதான் நம்ம செய்யறது ஒரு தொழில், அவங்க வீட்டை காக்குறோம் அப்படின்னாலும் நம்ம வந்து அப்படிதான் பண்ண வேண்டியிருக்கு ஆக்சுவலா. சோ நம்ம நீட் பேஸ் செல்லிங் தான் பண்றோமா, அப்படிதான் பண்ணணும் ஆக்சுவலா. அது எப்படி நமக்கு தெரியும்னா, அடுத்த முறை அவங்க வீட்டுக்கு நம்ம விசிட் பண்ணும்போது த வே தே வெல்கம் அஸ், தட் வில் டெல் அஸ் ஆக்சுவலா அவங்களுக்கு தேவையானதை நாம் அளித்திருக்கிறோமா என்று ஆக்சுவலா. அடுத்ததாக நண்பர்களே, நம்ம வந்து சரி நம்ம வந்து அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், நம்ம விற்கணும்னு முடிவு பண்றோம். யாருக்கு விற்கிறது? நம்ம எல்ஐசி பிரகாரம் பார்த்தா ஒவ்வொருத்தர் பாக்கெட்லயுமே வந்து எல்ஐசி சொல்றது ஒரு பாலிசி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் நம்ம எல்ஐசியோட எய்ம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எனக்கு நல்லா தெரியும் பீயிங் இன் கிளைம்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்த சரலுக்கு அப்புறமாகவும் மற்ற இதுக்காகவும் வர்ற அந்த அந்த சின்ன பிள்ளைங்க சரண்டருக்கு வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ஜெட் ஜெனரேஷன் சொல்லுவாங்க, எப்படி அந்த பேர் வச்சாங்கன்னு தெரியல. இப்ப 2025 ஆல்பா, அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த ஜெட் ஜெனரேஷன் ஏ டு ஜெட் கரெக்டா வச்சாங்களா என்னன்னு தெரியாது. அவங்க எதிர்பார்ப்புகள், அந்த டெக்னோ சேவையே வேற விதமா இருந்துட்டு இருக்கு அவங்களுக்கு. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை தவிர்த்து அவங்க எல்லாமே பேசிட்டு இருப்பாங்க ஆக்சுவலா. சோ இந்த மாதிரி வந்து அவங்களை எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படிங்கிறதுக்கே நம்ம ஒரு தனி கோர்ஸ் போக வேண்டியிருக்கும் போல இருக்கு. ஸோ அந்த மாதிரிதான் வந்து அவங்க ஆபீஸ்லயும் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த அந்த கஸ்டமரை நோக்கித்தான் நம்ம முதல் வந்து இலக்கு இருக்கணும். ஏன்னா இப்ப 35 வயசுல அவங்க இருக்காங்க 90 பார்ன் அப்படின்னா, அவங்கதான் நம்மளோட இன்னும் ஒரு 20-25 வருடங்களுக்கு பயணிக்க போறாங்க. இதை வந்து விளையாட்டா கூட சொல்லுவாங்க நண்பர்களே, ஒரு சிறு கதை மூலம் விளையாட்டா கூட சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் வந்து ஆக்சுவலா வந்து நம்ம கஸ்டமர் ஒரு எல்ஐசி இந்த ஜன் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க கேமரா ஆன், உங்க கேமரா மீன்ஸ் மைண்ட் கேமரா சொல்றேன், ஆன் பண்ணிக்கோங்க. அதுல அப்படியே யோசிச்சு பாருங்க, ஒரு வந்து ஒரு வியாபாரி, நம்ம நம்ம வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு வந்து நினைக்கிறாரு, நம்ம வந்து நம்மளோட ஹோட்டல் முதலாளி அவர் மாவரைப்பதற்கு, இது கற்பனை தான் நண்பர்களே, மாவரைப்பதற்கு ஒருத்தரை வந்து நம்ம அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா வந்து ஒருத்தர் வராரு. ஆனா அவர் நல்ல வாட்டாஞ்சாட்டமா வந்து ஐயா நீங்க தான் நம்ம ஆள் தேவை போட்டிருந்தீங்களே, நான் வந்திருக்கேன் ஐயா அதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு, இவருக்கு வாங்கலாம், அப்பாயிண்ட் பண்ணலாமா வேண்டாமா, அப்பாயிண்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு அந்த வியாபாரி தான் வந்து நம்ம கஸ்டமர்னு வச்சுக்கோங்க. அந்த ஜென் ஜெனரேஷன் சொல்றோம்ல, அவங்க கொஞ்சம் அப்படின்னு நினைச்சு பாருங்க. அப்ப இந்த வந்திருக்கிறவர் நம்ம ஏஜென்ட்டா கற்பனை பண்ணிப்போமே, அவர் சொல்றாரு ஐயா நான் நல்லா பண்ணுவேங்க ஐயா, இதெல்லாம் என்கிட்ட நிறைய திறமை இருக்குங்க ஐயா, பாருங்க ஐயா. சரி சொல்லிட்டு அப்பாயிண்ட் பண்றாரு. அதாவது நீங்க மாவரைப்பதற்காக அவரை வந்து இது பண்றாங்க. அவர் வந்து மாவரைச்சு முதல் நாள் கொண்டு வராரு. அப்ப வந்து இந்த இவர் சொல்றாரு, ஒரு நான் 10 நாள் போகட்டும், நீ எப்படி மாவரைக்கிறேன்னு பார்த்துதான் நான் அப்பாயிண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. முதல் நாள் வந்து மாவரைச்சு கொண்டு வராரு. என்னப்பா வெண்ணெய் மாதிரி அரைக்கணும்ப்பா அப்படிங்கிறாரு. 2வது நாள் மாவரைச்சு கொண்டு வராரு.
இன்னொன்னு வெண்ணெய் மாதிரியே வரலப்பா. இதே மாதிரி 4-5 நாள், அடுத்த நாள் வந்து அதே மாதிரி அரைச்சு கொண்டு வராரு அவரு. அந்த கஸ்டமர்னே வச்சுப்போமே நம்ம. இவர் வந்து சொல்ற அந்த வியாபாரி சொல்ற கஸ்டமர் கொண்டு வராரு, சாரி அந்த இவர் கொண்டு வராரு, இந்த அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவர் கொண்டு வராரு ஆக்சுவலா. அப்ப வந்து அந்த முதலாளி சொல்றார், இது வெண்ணெய் மாதிரி இன்னும் நீ அரைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த விட்டு நோக்குறாரு அந்த வேலைக்கு வந்தவர். என்னப்பா என்ன விட்டு நோக்குற அப்படிங்கிறார். வெண்ணதாயா கொண்டு வந்திருக்கேன் நான் அப்படிங்கிறார். சோ நம்ம ஜெட் ஜெனரேஷன் எப்படி இருக்குன்னா, உண்மையிலேயே நம்ம வெண்ணெய கொடுத்தா கூட நீ வெண்ணெய கொண்டு போ அப்படிங்கிற ரேஞ்சில தான் இருக்காங்க. அவங்களை திருப்திப்படுத்துவதில் மிகச்சிறந்த நண்பர்களே நல்லாவே தெரியும் எனக்கு. பீயிங் இன் எல்ஐசி நீங்க எவ்வளவு சிரமப்பட்டு ஒவ்வொரு பாலிசியும் கொண்டு வரீங்கன்னு தெரியும் எனக்கு ஆக்சுவலா. ஸோ அகைன் சொல்றேன் நண்பர்களே, வெற்றி நிச்சயம். எப்பொழுது இந்த மாதிரியான சவால்களை, இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை நீங்க அப்படியே சமாளிச்சு வரும்போது, மீட்டு கொண்டு வரும்போது, அவங்களையும் உங்க பக்கம் சேர்த்து இழுத்து கொண்டு வரும்போது உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இப்ப நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் நண்பர்களே, ஒரு சிறிய ரீகேப். பர்பஸ் இருக்கணும் நமக்கு வாழ்க்கையில, கோல் இருக்கணும், நம்முடைய கனவுகள் மிக பெரியதா இருக்கணும், இலக்கு இருக்கணும், கமிட்மெண்ட் இருக்கணும், ப்ராஸ்பெக்டிங் இருக்கணும், மீட் பண்ணணும், கேட்கணும், பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கணும் நமக்கு. இதை எல்லாமே இப்ப நம்ம பார்த்துட்டே வந்தோம். அடுத்ததாக என்ன வேண்டும்? சரி, ஜெட் ஜெனரேஷன் கிட்ட நம்ம போயிட்டோம். அடுத்ததாக சில பேர் எல்லாருமே நான் சொன்ன மாதிரி வாங்க உங்களுக்காக நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல போறது இல்லை நண்பர்களே. அப்ப எங்கேயாவது நமக்கு ஏதாவது கிடைக்காமல் போகும்போது, நம்ம அந்த வாய்ப்புகள் அவங்க எடுக்காமல் போகும்போது எந்த தவறு நடக்கிறது, அதை கொஞ்சம் அனாலிட்டிக்கலா நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை இன்னும் கொஞ்சம் நம்ம விசாரித்து விட்டு போயிருக்கணுமா, அவங்களுக்கு தேவையானது பிரசன்ட் பண்ணிருக்கணுமா, வேற என்ன பண்ணிருக்கணும் அப்படிங்கறத நம்ம கட்டாயமா அனலைஸ் பண்ணணும். சோ நம்மளோட இதுல எங்கு எப்படி ஏதோ ஒரு சிறு இது இருக்கிறதா கிடைக்கலன்னா ஏன்? இத்தனை நாள் நம்ம எல்லாருக்குமே ஆசை தானங்க. யார் நம்ம ஒரு எம்டிஆர்டி ஆகணும், டாட்டா ஆகணும், எலைட் கிளப் ஆகணும் ஆசை இல்லாமல் இருக்குமா யாருக்காவது? அதை நோக்கித்தானே ஓடிக்கொண்டிருக்கிறோம் எல்லாருமே. அப்படி இருக்கும் பொழுது அவங்க கிடைக்கலன்னா எங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம அனலைஸ் பண்ணணும் ஆக்சுவலா. இந்த அனலைசேஷனுக்காக ஒரு கதை சொல்லப்படணும் அப்படின்னு சொன்னா இந்த கதை ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சீனால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு ஆக்சுவலா. அது அதனோட காப்பி ரைட்டை நம்ம இந்தியா கொடுக்குறாங்க, அந்த கோடிங்க கொடுக்குறாங்க. அப்ப இந்தியன் கவர்மெண்ட் சொல்றாங்க அந்த கோடிங் அப்படிங்க ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது, சிறு சிறு அங்கங்க கரெக்ஷன்ஸ் இருக்கலாம் நம்ம நாட்டுக்கு ஏத்த மாதிரி. இதை யார் சரியா செஞ்சு முடிக்கிறீங்களோ அந்த அந்த இது ரிசர்ச் நிறுவனம் இருக்கு இல்லைங்களா, 50 லட்சம் அப்படிங்கிறாங்க. அந்த ரிசர்ச் நிறுவனத்துல ஒரு பெண் கரெக்டா பண்றாங்க அந்த கோடிங்லாம் அப்படியே. ஆனாலும் அந்த ரிசல்ட் வரவே இல்லை அவங்களுக்கு. எங்க தவறு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்ப அவங்க சகோதரி அவங்க சொல்றாங்க, நல்லா யோசிச்சு பாத்தியா, சரியா பண்ணிருக்கியான்ட்டு. அப்புறமா அவங்க கேக்குறாங்க, இந்த கண்டுபிடிப்பு எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது? சீனால. இது சரியான வெப்பநிலையில வச்சியா? அது ஒரு ஒரு வைரஸ் மாதிரி இதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நோய் தீர்க்கிற கண்டுபிடிப்பு ஆக்சுவலா. சரியா தானே வச்சேன் அப்படிங்கிறாங்க. சோ என்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த தேதி இதுவும் நடந்தது நண்பர்களே ஆக்சுவலா. சோ கூகுள்ல போய் பாக்குறாங்க, அந்த தேதியில அந்த இடத்துல 36 டிகிரி செல்சியஸ்ல அது இருந்திருக்கு. இங்க எதுல வைக்கிறாங்க 20. அதை கரெக்ட் பண்ண அதே செல்சியஸ்ல இங்க வெய் அப்படிங்கிறாங்க. ஐயோ வெடிச்சிரும், அந்த அந்த ரிசர்ச்சுக்குன்னு வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த இதுவே வெடிச்சிருவோங்கிறாங்க. இல்ல நீ வச்சு பாரு பாக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது ஒர்க் அவுட் ஆகும். சோ எங்கேயோ நம்ம அடுத்ததாக அனலைஸ் பண்ணணும், எங்க என்ன எப்படி நடக்கிறது அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணிட்டே இருக்கணும் நண்பர்களே. அடுத்ததாக நம்ம சொன்ன வாய்ப்புகளை நழுவ விடக்கூடாது அப்படிலாம் சொல்லிட்டே இருந்தோம். அதே மாதிரிதான் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ரிஜெக்ட் பண்ணப்படும் போதும் கவலையே விடக்கூடாது. ஏன்னா வாழ்க்கை ஏதோ ஒரு ஒரு இடத்துல நமக்கானதை வச்சுட்டே இருக்கு. அதனால டோன்ட் கெட் அப்செட். எப்பவுமே எப்பவுமே பாசிட்டிவா இருங்க, எதற்காகவும் மனதை தளரவே விடாதீங்க நண்பர்களே. ஆக்சுவலா இதுவும் நடந்த ஒன்றுதான் ஆக்சுவலா. ஒரு நாளிதழில் படித்தது ஆக்சுவலா. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பையன் ஹவுஸ் கீப்பிங்காக ஒரு ஐடி கம்பெனிக்கு அப்ளை பண்றாங்க. ஜஸ்ட் பெருக்கி துடைக்கிற வேலை ஆக்சுவலா. இன்டர்வியூ நடக்குது, அவர் செலக்ட் ஆயிடுறாரு ஆக்சுவலா. ஓகே சார், உங்களோட இமெயில் சொல்லுங்க, நாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புறோம் அப்படிங்கிறாங்க. ஏன் சாமி என்கிட்ட இமெயில் இல்லைங்க அப்படிங்க.
ஒரு ஐடி கம்பெனில வேலை பண்றவனுக்கு இமெயில் இல்லையா, சோ யூ காட் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி அவர் வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. வெளியே வந்து பாக்குற நமக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒண்ணு ஹவுஸ் கீப்பிங், அதுவும் இல்ல. கையில 10 ரூபாய் இருக்கு, என்ன செய்யலாம்? அவர் என்ன விக்ரம் படத்துல இருக்கிறாரு ஒரே நாள்ல கோடீஸ்வரர் ஆவறதுக்கு அல்ல, உழைத்தார். அந்த 10 ரூபாய்க்கு ஒரு வெங்காயம் வாங்குறாங்க. அந்த வெங்காயத்தை விற்கிறாரு, மறுபடியும் 100 ரூபாய்க்கு வாங்குறாரு, 1000 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஒரு 4 வருடங்கள்ல நண்பர்களே அவர் வந்து ஒரு மிகப்பெரிய வெங்காய வியாபாரி ஆகிறார். காசு இருந்தா என்ன பண்ணுவாங்க உங்க எல்லாருக்குமே தெரியும். எப்படி நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை பேங்க் எல்லாம் அப்படியே அவங்களுக்கு டெபாசிட்டா மாத்திக்கிறாங்களோ, அந்த மாதிரி இப்ப பேங்க் எல்லாம் வந்து கியூல நிக்கிறாங்க, ஐயா எங்கிட்ட போடுங்க டெபாசிட், உங்ககிட்ட போடுங்க டெபாசிட். அப்ப வந்து அவங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுவாங்க இல்லைங்களா. அப்ப கேக்குறாங்க, சார் உங்களோட மொபைல் நம்பர் சொல்லுங்க, உங்க இமெயில் ஐடி சொல்லுங்க. இமெயில் இல்ல. அவங்களுக்கு ஆச்சரியம், சார் செம்ம வியாபாரி சார் நீங்க, ஒரு பெரிய கோடீஸ்வரர் மாதிரி இப்ப இருக்கீங்க, நீங்க என்ன சார் வந்து இமெயில் இல்லைங்கிறீங்க? இமெயில் இல்லாத போதே நீங்க இப்படி ஆயிட்டீங்களே சார், இமெயில் வச்சிருந்தீங்கன்னா அப்படிங்கிறாங்க. வச்சிருந்தா தர தொலைச்சிருந்திருப்பேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சோ எப்பவுமே வந்து வாய்ப்புகள் வந்து நம்மளை விட்டு நம்ம ரிஜெக்ட் பண்ணப்படும் போதோ கவலையே படாதீங்க. நமக்கான ஒரு வாய்ப்பு, நமக்கான ஒரு நல்ல இடம் நம்ம எங்கேயோ காத்துன்றது. நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் நண்பர்களே, முயற்சி. முயற்சி 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 தான். முயல் தோற்கலாம் சொல்லுவாங்க, நம்ம முயல் ஆமை எல்லாம் கதெல்லாம் தெரியும். முயல் தோற்கலாம், ஆமை தோற்கலாம், ஆனா முயல் ஆமை தான் வந்து தோத்து போகும் ஆக்சுவலா. அதனால வந்து முயற்சி தான் என்னைக்குமே வந்து திருவினையாக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ என்ன ஒரு நிலையிலும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் டோன்ட் கெட் அப்செட், இதுவாகாதீங்க, ரிஜெக்ட் ஆகாதீங்க. ஏன்னா வாழ்க்கை எல்லா நேரங்களுமே வந்து பளபளப்பான ட்ரெஸ் போட்டுட்டு கையில ஸ்வீட்டோட நம்ம காத்துட்டு இருக்காது. நம்ம எல்லாம் இத்தனை வருடத்துல எல்லாமே எல்லாத்தையும் நம்ம கடந்துதான் வந்திருக்கோம். ஸோ எல்லாவற்றையும் வந்து பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணி பாருங்க. இந்த விஷயத்துல நான் இன்னொன்னு சொல்ல ஆசைப்படுறேன் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எல்லாரும் எதுக்கு அடிக்ட் ஆயிருக்கோம்? வாட்ஸ்அப். ஒண்ணு இல்ல 2 நிமிஷம் வரல அப்படின்னு சொன்னா இப்படிதான் பார்க்க தோணுது, என்ன மொபைல் வேலை பண்ணுதா இல்லையா, நெட்வொர்க் கிடைக்குதா இல்லையா எனக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு உண்மையிலே இப்ப கூட இந்த இதுக்கு போயிருந்தோம்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஏஇபி ட்ரைனிங்க்கு கிளாஸ் எடுத்துட்டே இருக்காங்க. ஒரு நிமிஷம் அப்படி பார்க்க தோணுது, யாராவது நமக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்களா, இதுலதான் வச்சிருக்கோம், நம்ம ஆஃப்ல வச்சிருந்தா டக்குன்னு பார்க்க தோன்றது. அந்த அளவுக்கு நம்ம எல்லாமே வந்து வாட்ஸ்அப் இதுல இருக்கோம். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அந்த தெரிஞ்சிருக்கோம் எல்லா முகம் நண்பர்களுக்கு. அதான் சொன்னவங்க எல்லாமே தெரிஞ்சதுதான். ஆனாலும் நாங்க சிறு அந்த வடிவேல் சொன்ன மாதிரிதான் பொத்தனா போல அந்த வெங்காயத்துவ மட்டும் தான் நான் வந்திருக்கேன் ஆக்சுவலா. அந்த நண்பர்கள் வந்து ஃபேஸ்புக்கு இன்டர்வியூ போனாங்களாம். இப்ப வாட்ஸ்அப், எந்த வாட்ஸ்அப்பிற்கு நம்ம அடிமையாக இருக்கிறோமோ அந்த வாட்ஸ்அப் கண்டுபிடிச்சவங்க 2 பேரு அவங்க ஃபேஸ்புக் போகும்போது இவங்க எதுக்குமே லாயக்கு இல்லப்பான்னு ரிஜெக்ட் பண்ணாங்க. இவங்க உட்காந்து யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம். ஃபேஸ்புக்னால கனெக்ட் பண்ணிக்க தான் முடியும் ஆக்சுவலா, சேட் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து இன்டர்நெட் கால்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. நம்ம வந்து அப்படியே அப்பப்போ கடத்தணும் செய்திகளை அப்படின்னு சொல்லும் போது வாட்ஸ்அப்ல வந்து வெற்றி பெற்றாங்க ஆக்சுவலா. சோ வந்து தோல்வி வந்து இப்ப நான் சொல்ற ஆக்சுவலா வந்து இந்த பிகே சாம்பியன்ஷிப் வந்தது இல்லைங்களா, அப்ப வந்து தோனி சொன்னாங்க, வெற்றி வந்து இது அல்ல, எளிதல்ல, தோல்வி முடிவல்ல. சோ வெற்றி நிச்சயம். வெற்றி எளிதல்ல, தோல்வி வந்து முடிவல்ல. எப்போது நண்பர்களே, திட்டமிடு தொட்டுவிடு. நான் முதல்ல சொன்ன மாதிரிதான், எல்லாத்தையும் ப்ராப்பரா பிளான் பண்ணுங்க, திட்டமிடுங்க. உங்களோட இலக்கு வந்து நீங்க சீக்கிரமா வந்து தொட்டு விடுவீங்க நீங்க ஆக்சுவலா. அடுத்ததாக நண்பர்களே, இது என்னோட மிகவும் ஃபேவரட் ஸ்டோரி ஆக்சுவலா. ஏன்னா நம்ம வந்து 4 படி ஏறும் போது நம்மள அப்படியே இழுத்து விடுறதுக்கு ஒரு பெரிய கும்பலே இருக்கு. அதாவது வந்து எப்படி அப்படிங்கிற விமர்சனங்கள் அப்படிங்கிற பேர்ல தேவையில்லாம நம்மள வந்து அந்த ஆர்குமெண்ட்டுக்கு இழுத்து. இதை வந்து இந்த கதை வந்து நான் பர்வீன் சுல்தானம் அவரோட தான் கேட்டிருக்கேன் ஆக்சுவலா. அவங்க சொல்லுவாங்க, ஆக்சுவலா ஒரு மிகப்பெரிய காடு இமேஜின் பண்ண, ஒரு மிகப்பெரிய காடு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த காட்டுல வந்து எப்பவுமே ஆஸ் யூஷுவல் வந்து சிங்கராஜா தான் ஹெட். அங்க வந்து ஒரு டாங்கி ஒரு சைட்ல இருக்கு, ஒரு டைகர் ஒரு சைட்ல இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது வந்து சயின்டிபிக் ட்ரூத். டாங்கி வந்து கொஞ்சம் வயிறு நிறைய முட்டை சாப்பிடுது அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் இந்த இலக்காரம் அந்த அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் அதிகமாயிடும். அப்படி ஒரு மிதப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சாப்பிட்டு அப்படின்னு நடந்துட்டே இருக்கு அந்த இது. அப்ப வந்து டைகர் கிட்ட போய் கேக்குறது, இந்த புல்லு வந்து கிரீனா ப்ளூவா அப்படின்னு கேக்குது. டைகர் சொல்றது, என்ன சந்தேகம், புல்லுன்னா அது கிரீன் தானேப்பா அப்படின்னு. இல்ல ப்ளூ அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு ஆர்கியூமெண்ட் தொடர்ந்துட்டே இருக்கு ஆக்சுவலா. டைகருக்கா செம்ம காண்டாச்சு, பிளஸ் வந்து டயர்டா ஆயிடுச்சு, இதுகிட்ட போய் என்ன ஆர்குமெண்ட், வா நம்ம 2 பேரும் சிங்கராஜா கிட்டேயே போய் கேட்போம், இது ப்ளூவா கிரீனா அப்படின்னு நினைக்கிறாங்க. சிங்கத்துக்கிட்ட போறாங்க.
அப்ப வந்து கழுதை ஆஸ் யூஷுவல் வந்து பிரசன்ட் பண்றது. சிங்கராஜா சிங்கராஜா நீங்க சொல்லுங்க, நான் வந்து கரெக்டா சொன்னேன், புல்லு வந்து ப்ளூ, ஆனா இந்த டைகர் சொல்லுது புல்லு வந்து பச்சைன்னு சொல்லுது, இப்ப கரெக்டா சொல்லுங்க எது, நீங்க தான் ராஜா அப்படிங்கிறது. அப்படி வந்து உடனே வந்து டைகர் சொல்றது, அது உளருது சிங்கராஜா, எதையோ சாப்பிட்டு ஏதோ உளறிட்டு இருக்காது, அப்படி கிடையவே கிடையாது, உங்களுக்கு தெரியாது என்ன இருக்கு, நியாயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சிங்கம் வந்து சொல்றது ஆக்சுவலா கழுதியை கூப்பிட்டு, சூப்பர், நீ சொல்றதுதான் கரெக்ட், புல்லு வந்து ப்ளூ தான், அது பச்சை கிடையாது. பயங்கரமான சந்தோஷம் கழுதைக்கு, கை புல்லு ப்ளூ புல்லு புல்லுன்னு டான்ஸ் ஆடிட்டே போறது. டைகருக்கும் செம்ம அழுகையா இருந்துருது, என்னடா இது, ஒழுங்கா நியாயம் சொல்லாம ராஜான்னு சொல்லிட்டு இதுகிட்ட நம்ம வந்தா தத்தக்க பெத்தக்கன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கேன், என்ன இப்படி பண்ணிட்டீங்க ராஜா அப்படி, இங்க வா அப்படிங்கிறது. பல்லார்னு ஒரு அறை விடுறது புளிய பார்த்து, சி அதுதான் தெரியும் கழுதைன்னு சொல்லிட்டு, அதுகிட்ட போய் நீ ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க, இதுதான் உனக்கும் தெரியும் பச்சைன்னு எனக்கும் தெரியும் பச்சைன்னு சொல்லிட்டு, உனக்கு இனிமேல் தண்டனை, நீ இன்னும் 10 நாளைக்கு வந்து வாயே திறக்கப்படாது அப்படிங்கிறது. சோ நண்பர்களே, நம்மளுடைய எனர்ஜிய இந்த மாதிரி வந்து தேவையற்ற மனிதர்களிடம் வீணாக்க வேண்டாம். ஆர்குமெண்ட் அப்படிங்கிற பேர்ல they'll pull down us ஆக்சுவலா. சோ நம்மளுடைய எனர்ஜிய நல்ல இடங்களில் நல்ல விதமாக நாம் சேமிப்போமாக. அப்புறம் நண்பர்களே, நம்மளோட நாளைய வாழ்க்கை இப்ப நம்ம நிறைய பார்த்துட்டே வந்தோம், மறுபடியும் நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், உங்க எல்லாருக்குமே வந்து நான் சொல்லியிருக்கேன் ஆஸ், அதுக்கப்புறமா ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க, ரிஜெக்ட் ஆகாதீங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்க சிங்க நட போட்டு சிகரத்துல ஏறணும் அப்படின்னா நம்ம எண்ணங்கள், நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கணும், நம்மளோட இன்றைய எண்ணங்கள் தான் நம்மளோட நாளைய வாழ்வை வந்து மிகச் செழுமையாக செய்யும். சோ எண்ணங்களுக்கு அந்த வலிமை உண்டு. ஏன்னா அதனால சொல்லுவாங்க, நீ காலைல எழுந்துக்கோ, நல்லதே சொல்லு அப்படின்னு ஏன் சொன்னாங்கன்னா, நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. இந்த பிரபஞ்சம் நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. டெய்லி சொல்லுங்க, நான் ஜெயிச்சிருவேன், இன்னைக்கு கட்டாயம் ஜெயிப்பேன், இன்னைக்கு போய் நான் பாலிசி பிடிப்பேன், கட்டாயம் என்னால முடியும், நான் இல்லைன்னா யாருப்பா அப்படிங்கறத 4 நாளைக்கு சொல்லுங்க, இல்ல ஜேர்னல் பண்ணுங்க, எழுதுங்க, எஸ் நான் வந்து இந்த எம்டிஆர்டியை இந்த மார்ச்லயே முடிச்சு காமிப்பேன் அப்படிங்கிற வந்து அந்த இதை வைங்க ஆக்சுவலா. ஏன் நண்பர்களே நம்ம வந்து வந்து எண்ணங்கள் வலிமையா இருக்கணும். சார் ஒரு நிமிஷம். ம். வந்துட்டாங்களே. கேக்குதுங்களா சார்? கேக்குது கேக்குது. நம் எண்ணங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வலிமை உண்டு நண்பர்களே. நம்ம சொல்லுவாங்க மனம் ஒரு மந்திர சாவி அப்படின்னு. ஏன் மந்திர சாவின்னு சொல்றாங்க? ஆக்சுவலா வந்து ஒரு பெரிய மீட்டிங், அகைன் உங்க மைண்ட் கேமரா ஆன் பண்ணுங்க, ஒரு பெரிய மீட்டிங், அந்த மீட்டிங்ல எங்க பார்த்தாலும் அழகான வந்து ஒரு ஃபிளவர்ஸ் அப்படியே தொங்க விட்டுருக்காங்க, ஒரு ஃபிளவர் வாஸ்ல வந்து அழகான ஒரு பூக்கள் இருக்கிறது. அங்க வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுல வந்து இப்ப என்ன மாதிரி ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களில் ஒருத்தி தான், ஆனாலும் சும்மா சொல்றேன், ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க அந்த சீஃப் கெஸ்ட்டுக்கு வந்து இந்த பூக்கள் எல்லாம் அப்படியே பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துல வந்து அவங்க அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே கவலையா உட்காந்துருக்காங்க, தலை சாஞ்சு உட்காந்துருக்காங்க. சோ பக்கத்துல இருந்தவங்க கேக்குறாங்க, என்ன ஆயிடுச்சு, ஏன் வந்து நீ தானே இப்ப ப்ரெசென்ட் பண்ணணும், நீ ஏன் இப்படி வந்து சோகமா உட்காந்துருக்க, என்ன ஆச்சு உனக்கு? இல்ல எனக்கு உடம்பெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு இன்னும் வாந்தி வர மாதிரி இருக்கு. ஏன் அப்படி பண்றது, ஏதாவது மாத்திரை எடுத்துக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல இந்த பூக்கள்லாம் எனக்கு ஒத்துக்கவே இல்ல, இதன் வாசனம் என்ன என்னவோ பண்ணுது, அந்த மல்லிகை வாசமும் இங்க இருக்கிற சுற்றி இருக்கிற இந்த பூக்களின் வாசமும் என்னவோ பண்றது, எனக்கு இந்த பூக்கே ஒத்துக்காது இல்லப்பா, எனக்கு அலர்ஜி எனக்கு அப்படிங்கிறாங்க. அவங்க ஒரு நிமிஷம் அப்படி பார்த்து சிரிச்சு சொல்றாங்க, இது அத்தனையும் காகித பூக்களப்பா அப்படின்னு. அவங்க சொன்ன அடுத்த நிமிஷம் இவங்களுக்கு அந்த இது இச்சிங் மாதிரி இருந்தது இல்ல, அது போயிடுச்சு, வாந்தி வரா மாதிரி இல்ல, அது நின்றுச்சு. சோ நண்பர்களே, நம்ம மனம் நினைச்சா எதையும் உருவாக்கும், எதையும் டப்புன்னு நிப்பாட்டிடும். சோ அந்த மனத்துக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான். வலிமையான எண்ணங்களை, பாசிட்டிவான எண்ணங்களை நீங்க கொடுத்தீங்கன்னா அது வந்து ஆக்சுவலா சொல்லுவாங்க, நம்ம யாரும் எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு ஃபேமஸ் கவி ஒருத்தர் சொல்வாரு, நீ எதற்கு தீனி போடுகிறாயோ அது வளர்ந்து நிற்கிறது. ஏன்னா ஒருத்தர் கேட்டாராம், சார் நாங்க வீட்டுல ஒரு வெள்ளை நாய் வளர்க்குறேன், கருப்பு நாய் வளர்க்குறேன், அதுல எந்த நாய் வந்து போட்டி வச்சா ஜெயிக்கும், நீ எதற்கு தீனி போடுகிறாயோ அது ஜெயிக்கும். அந்த மாதிரிதான் நம்ம எண்ணங்களும். நீங்க வந்து வெற்றியாளனாக வேண்டும், அந்த எண்ணத்துக்கு வந்து நிறைய தீனி போட்டீங்கன்னா அது ஜெயிக்கும். ஐயோப்பா என்னால முடியாதுப்பா, நான் எங்க 4 பேரை பார்த்தவங்க வேணான்ட்டாங்க, நான் எங்க போறது அப்படின்னு குழம்பினா அது ஜெயிக்கும். சோ நம்ம போடுறத வந்து நம்ம வந்து எப்படியும் நம்ம முயற்சியை எடுத்துட்டு இருக்கோம். நம்மளுடைய அந்த அந்த ஃபீடிங் ஆஃப் த இது வந்து நம்ம வலிமையான எண்ணங்களுக்கு நல்லவைகளுக்கு சேர்ப்போம். நம்ம மனத்தை வந்து எப்பயும் கிளீன் ஸ்லேட் மாதிரி வச்சுப்போம் ஆக்சுவலா. நண்பர்களே, இப்ப வந்து இப்ப நான் ரீசெண்டா இதுவும் நான் வந்து கடந்து வந்ததுதான்,
நேற்று பார்த்தா திடீர்னு பார்த்தா என் வாட்ஸ்அப்ல ஸ்டோரேஜ் ஃபுல், ஏன்னா நான் க்ளீன் பண்ணவே இல்லை. அது க்ளீன் பண்ண மட்டும் தான் நியூ மெசேஜ் அலோவ் பண்ணுது. நம்ம எண்ணங்கள் கூட அப்படிதான், சும்மா ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டு நேத்து அது நடந்தது இன்னைக்கு எப்படி ஆகும் அது அப்படி எதுவுமே வேண்டவே வேண்டாம். தினம் ஒரு விடியலை, தினம் அந்த வாழ்க்கையை அற்புதமாக அனுபவிச்சு கொண்டு அப்படியே வந்து நீங்க வாங்க. நீங்க எப்படி வந்து ஒரு சிஸ்டம்க்கு கூட கிளீனிங் வேணுமோ அப்பதான் அடுத்த நாள் வந்து ஃபாஸ்டா வேலை பண்ணப்படும். அந்த மாதிரிதான் வந்து நமக்கும் வந்து டெய்லி வந்து கிளீனிங் அப்படிங்கிறது நம்ம மைண்ட வந்து கிளியரா வச்சுக்கிறது. சும்மா எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கவே கூடாது. இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறது ஒரு மந்திர சொல். நீங்க டெய்லி இதை யூஸ் பண்ணலாம். நன்மை வரும்போது இதுவும் கடந்து, இது கொஞ்ச நேரம் தான்ப்பா, இதுவும் கடந்து போகும். வேற ஏதாவது அவமானங்கள் வரும்போது இதுவும் கடந்து போகும். நோய் வரும்போது இதுவும் கடந்து போகும். இத வந்து நம்ம துயரப்படும் நேரங்கள்லயோ இல்ல வெற்றிகளையோ எது வந்தாலுமே வந்து இந்த மந்திர சொல்ல வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பர்களே, இதுவும் கடந்து போகும். அதனால நம்ம வந்து மனசை வந்து தளர விடவே கூடவே கூடாது. அப்புறம் நான் சொன்ன நம்ம எல்லாருமே ஒரு பர்பஸ்க்காக தான் வந்திருக்கோம். ஃபுல் டைம் ஏஜென்ட் ஆனாலும் சரி, பார்ட் டைம் ஏஜென்ட் ஆனாலும் சரி, ஒரு பர்பஸ் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நம்ம எல்லாருக்கும் ஒரு மினிமம் 10 இயர்ஸ் சர்வீஸ் வைங்களேன். ஏன் வந்து நம்ம எல்லாராலையும் ஒரு எம்டிஆர்டியோ அந்த மாதிரி ஆக முடியல? ஒரு டாட் மாதிரி, எலைட் கிளப் மெம்பர் மாதிரி இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப எங்க பிரான்ச்லயே போன வருடம் வந்து 10 எம்டிஆர்டி இருந்தாங்கன்னா இந்த வட்டம் 4 எம்டிஆர்டி தான். அது ஏன், ஆனா எல்லாருமே அதே முயற்சியை வந்து எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். சோ இதுக்கு வந்து நான் பார்க்கும்போது ஒரு சின்ன அனாலிசிஸ் இருந்தது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஆக்சுவலா. அதுக்கு சிறிய கதை சொன்னவங்க எல்லாருக்கும் நன்றா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கூட நினைக்கல மேடம் என்ன எதுக்கு தொன்று தொட்டாலும் டப்பு டப்பு டப்புன்னு கதைக்கு போயிட்டு இருக்கா. சொன்ன மாதிரிதான் கதை வந்து அந்த சின்ன நம்ம ஸ்கூல்ஸ் படிக்கும், நம்ம சின்ன குழந்தைகளா இருக்கும் போதே கதைகள் தான். நம்ம அம்மா அப்பா அங்க பாரு இந்த தாத்தா வடை சுட்ட கதை, காக்கா வடை சுட்ட கதை எல்லாம் ஆரம்பிச்சு நிலாவை காட்டி கதைகள் தான். நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாரும் வந்து ஒரு 80s கிட்ஸா இருக்கிற பட்சத்துல 80s ஆர் 90s இருக்கும் போது மாரல் கிளாஸ்னு ஒண்ணு இருக்கும். அது ஸ்டோரி இல்லாம ஆரம்பிக்கவே மாட்டாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கதை சொல்லி அப்படின்னே நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலா. சோ நம்ம ஏன்னா கதை என்பது நம்ம முன்னையே சொன்ன மாதிரிதான். என்னால் தெரிஞ்ச கதையை நான் சொல்றேன். அது எங்கேயாவது ரீச் ஆகி வளர்ந்ததுன்னா அது செடி, இல்ல ஏதோ ஒரு இடத்துல வந்து அது உரமா ஆனாலும் வந்து அது மிகவும் சந்தோஷம் தான். ஒரு குடும்பம், ஒரு மிக வறுமையான குடும்பம். அந்த குடும்பத்துல வந்து 5 பேர் இருக்காங்க, அம்மா அப்பா 3 பிள்ளைங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது அவங்களுக்கு, ஒரே ஒரு மாடை தவிர. அந்த மாட்டை வந்து பால் கறப்பாங்க, அவங்க வீட்டுக்கு என்ன தேவையோ அதை பால் வச்சுப்பாங்க, நெய்யா வச்சுப்பாங்க, மீதியை கொண்டு போய் விற்பாங்க. அவங்க வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அந்த சமயம் வந்து ஒரு துறவி வந்து அந்த சைடா வராரு. அந்த ஒரு கஷேத்திரோட போற ஒரு துறவி வராரு. இவங்க வரவேற்கிறாங்க. வரவேற்று அவருக்கு வந்து அவங்க கிட்ட இருக்க அதே பால் தானே கொடுப்பாங்க, அவங்க பாலை கொடுக்குறாங்க. வேற என்ன கிட்ட அப்படின்னு கேட்கிறாரு. நாங்கெல்லாம் வந்து வேற ஒண்ணும் எங்களுக்கு தெரியாதுங்க, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து இந்த பால் தான். நாங்க அந்த பால் போனது போக மீதத்தை வந்து நாங்க இது பண்ணிக்கிறோம், சேல் பண்ணிக்கிறோங்க, அவ்வளவுதாங்க எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. நல்லதுங்க, நல்லா இருக்கு அப்படின்னு அவர் கிளம்பிடுறாரு. கொஞ்சம் தூரம் அந்த சீரகிட்ட போனோம்னு சொல்றாரு, முதல்ல அந்த மாடை அவுத்து விட்டு. சீரன் சொல்றான், ஐயா அந்த அவங்களுக்கு வாழ்வாதாரமே இருக்கிறதே அந்த மாடு மட்டும் தான், அதையும் அவிழ்த்து விட்டு அவங்க பாவம் செத்தே போயிடுவான். நான் சொல்வதை கேள், அந்த மாட்டை போய் நீ அவுத்து விட்டுரு அப்படிங்கிறாரு. சரி வந்து குரு சொல்லிட்டாரு இல்லைங்களா, சீரால ஒண்ணும் பண்ண முடியல. நைஸா யாருக்கும் தெரியாம போய் அந்த மாட்டை அவுத்து விட்டா மாடு காணா போயிடுது. நாட்கள் ஓடுது, வருடங்கள் ஓடுது. ஒரு 7 வருடங்கள் கழிச்சு அந்த துறவி அதே வழியா வராரு. அப்ப அந்த சீரரை கூப்பிட்டு சொல்றாரு, நம்ம அன்னைக்கு பார்த்தோம்ல ஒரு மாடை அவுத்து விட்டோம்ல, அந்த வீடு போய் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வா. சீடன் போறான், சுத்தி முத்தி பாக்குறான். அந்த கூரை வீடே இல்ல, மச்சி வீடு தான் இருக்காங்க. பெரிய வீடு தான் இருக்காங்க ஆக்சுவலா. சோ வந்து திரும்பி வந்து அவன் சொல்றான், குருவே அங்க வந்து அந்த வீடே காணும், பாவம் நான் சொன்னது மாதிரி அந்த வாட்டை அவுத்து விட்டோம்னா என்னவோ ஆயிடுது குருவே அப்படின்றாரு. சரி அங்க உள்ள யாரு இருக்காங்கன்னு போய் பாரு அப்படிங்கிறாங்க. உள்ள போய் பாக்குறாங்க, அதே மனிதர்கள் அன்னைக்கு பார்த்தாங்களே, இன்னும் கொஞ்சம் சற்று வயதான நிலையில் அவங்க எல்லாமே இருக்காங்க. அப்ப அந்த சீரன் கேட்கிறான் அந்த உள்ள இருந்தவங்க கிட்ட, எப்படி நீங்க வந்து இந்த பெரிய வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து அந்த அந்த வீட்டுல என்ன சொல்றாரு, நாங்க வந்து ஒரு மாடு வச்சுட்டு இருந்தோமா, அப்ப வந்து ஒரு துறவி வந்தாரு, அவர் வந்துட்டு போனாரு, எங்க மாடு காணா போச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல, சாவா முடியும், என்ன பண்றது, அதனாலதான் நாங்க எல்லாம் 5 பேரும் உழைச்சோம், இன்னைக்கு வந்து இந்த பெரிய வீட்டுல இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த மாதிரிதான் தோழர்களே, நம்ம எல்லாரும் நம்ம மனசுல ஏதோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாட்டை அவுத்து விட்டுருங்க, அவ்வளவுதான். அது ஓடும் போது நம்ம வந்து வேற ஏதாவது செய்ய வேற என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும். சோ கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். போறோம்ப்பா ஒரு பாலிசி கொடுத்தேன், முடிஞ்சிச்சு வந்துச்சு, வேண்டவே வேண்டாம். இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும், மாதம் 50 ரூபாய் கமிஷன் வரணும்னா
குறைந்தது 1,75,000 பிரீமியம் கொண்டு வரணும். ஆனா நம்ம எல்லாரும் கொண்டு வந்துட்டு இருக்கோமா நம்ம தேவைகளுக்கு ஏத்த மாதிரி மாதம் அத மாதிரி சில பேர் மற்றவங்களும் கொண்டு வர முடிவதில்லை. ஏன் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கம்ஃபர்ட் பாத்துக்கலாம், அதை இது இது எப்படி வரும் அது வரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேண்டாம், அந்த அந்த மாடுங்கிறது அந்த கம்ஃபர்ட் ஜோன் மாதிரிதான். அதிலிருந்து சற்று விலகி வரும். நிச்சயமாக நமக்குரிய வழி அடுத்தது என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற வழி நம்ம எல்லாருக்கும் புலப்படும். அடுத்தது வெற்றி நிச்சயம் நண்பர்களே. எப்பொழுது திஸ் இஸ் அ கர்வ் வித் எல்லாத்தையும் நேர் செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிறிய கர்வ் எல்லாத்தையும் நேர் செய்யக்கூடியது. இப்ப கண்ணாடியில போய் ஒரு அழகான ஒரு ஒரு வேர்டு இருக்கு, சிரித்து பாருங்கள் உங்களை உங்களுக்கு பிடிக்கும். சூப்பரா இருக்கேன்பா அப்படின்ட்டு சிரிக்க வைத்து பாருங்கள் உங்களை எல்லோருக்கும் பிடிக்கும். சோ சிரிக்க வைக்கிறதுன்னு கேட்க வைக்க அந்த மாதிரி தப்பான சிரிப்பு சொல்லல, மனமார்ந்த சிரிப்பு, ஒரு உதவுவதால் உண்டாகும் சிரிப்பு, கொடுப்பதால் உண்டாகும் சிரிப்பு, அந்த சிரிக்க வச்சு பாருங்க, ஸ்மைல் பண்ணி பாருங்க. நம்ம டெய்லி போகும்போது யாரா இருந்தாலும் சரி, அந்த இரஸ்பெக்டிவ் ஆஃப் த கேர் இது ஹாய் 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 அப்படின்னு ஒரு புத்துணர்ச்சி வரும். நம்ம ட்ரை பண்ணி வீடா இருந்தா கூட காலைல எழுந்தவனா ஐயோ எனக்கு முடியல அப்படின்னு வேணாம், ஹாய் வெரி குட் மார்னிங். நம்ம பசங்களா இருந்தா கூட சின்ன ஒரு பேடா என்னப்பா பண்ற அப்படின்னு பாருங்களா. அந்த அந்த பரபரப்பு அது ஒரு கண்டிஜினியஸ் இது மாதிரி நம்ம எல்லாரையும் தொற்றிக்கொண்டே போகும். ஸ்மைல் என்னெல்லாம் மாயங்கள் பண்ணும் தெரியுமா தோழர்களே? நமக்கு தேவையான இடங்களில் உதவும் என்பதற்காக ஸ்மைல் பண்ணோம் நான் சொல்ல வரல. ஸ்மைல் பண்ணுங்க, அது உதவும் சொல்ல வரேன். இதுவும் ஒரு நாளிதழில நான் படித்த ஒரு உண்மை கதை நண்பர்களே. ஒரு பெரிய கம்பெனி ஆக்சுவலா. அந்த கம்பெனில ஒரு செக்யூரிட்டி இருக்காங்க. அந்த செக்யூரிட்டி எப்பவும் போல யாரும் உள்ள போனா வணக்கங்க அப்படின்னு சிரிப்பாங்க. ஆனா யாரும் காண்பிக்க செக்யூரிட்டி அப்படின்னு எல்லாரும் உள்ள போவாங்க, வெளியே வருவாங்க. ஆனா ஒரே ஒரு பெண் மட்டும் தினம் வணக்கம்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. வரும்போது பாய் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அந்த செக்யூரிட்டிக்கு. ஒரு நாள் ரொம்ப லேட் ஆச்சு. ஒரு 10 மணி வாக்குல ஒரு வயதான முதியவர் இந்த செக்யூரிட்டி கிட்ட வராரு. ஐயா என் பொண்ணு இன்னைக்கு வீட்டுக்கே வரலங்க ஐயா, என்னன்னு தெரியவே இல்லைங்க ஐயா அப்படின்னு செக்யூரிட்டியை பார்த்து சொல்றாங்க. அது எப்படி இருப்பாங்க அப்படின்னு இந்த போட்டோ பாக்குறாங்க. உடனே அவர் யோசிக்கிறார், இந்த பொண்ணு காலையில நமக்கு ஸ்மைல் பண்ணிட்டு போச்சு, ஹாய் அண்ணா சொல்லிச்சு, போகும்போது சொல்லிட்டு போகவே போக மாட்டாங்களே, அப்பனா உள்ள எங்கேயோ மாட்டின்னு இருக்காங்களோ அப்படின்னு போய் உள்ள திறந்து பார்த்தா அந்த பொண்ணு அங்க அந்த லிப்ட் அந்த இதுல மாட்டின்னு இருக்காங்க. சோ நம்ம எப்பவுமே செய்யப்படும் ஒரு சிறந்த அந்த அந்த ஸ்மைல் இருக்கு இல்லைங்களா? பாலிச கிட்ட கூட பேசும்போது என்ன இருந்தாலும் ஒரு ஒரு சிரிப்பை வச்சுட்டு நீங்க பேசி பாருங்களேன். அது சிரிப்பு என்பது அந்த உதவியில் ஒரு புன்னகை. சிரிப்புனா நம்ம இந்த சிரிப்புன்னு சொல்ல வரல, ஒரு அழகான புன்னகை. அந்த புன்னகை உங்களுக்கே அழகாக்கி காட்டும். சோ வேற ஸ்மைல் ஆல்வேஸ். அது உங்களுக்கு உண்மையிலேயே இன்னும் பல வெற்றிகளை ஈட்டி தரும். அடுத்ததாக நண்பர்களே, ஹேவ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். வாழ்க்கையில நம்ம எல்லாமும் எதையோ தேடி ஓடிண்டே தான் இருக்கும் டெய்லி. அதனால நம்ம வாழ்க்கையில எப்பவுமே ஒரு ஒரு நகைச்சுவை உணர்வோடவே இருந்துருக்கணும். எல்லாத்தையுமே அவர் அப்படி சொன்னாரோ, சீரியஸா இப்படித்தான் சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிற தாட்லாம் வேண்டவே வேண்டாம். எப்பவும் ஒரு நகைச்சுவை நமக்குள்ள இயல்பாவே இருக்கு. நகைச்சுவை உணர்வு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சின்ன பிள்ளை நம்ம எப்படி எல்லாம் சிரிச்சிருப்போம். நம்ம போட்டோ பார்த்து நமக்கே ஆசையா இருக்கும். ஒரு பயங்கர ஒரு அழகா ஒரு இந்த என்ன சொல்லுவோம், நம்ம திருஷ்டி போட்ட பண்ண வச்சுட்டு ஒரு அழகான எல்லாரும் கற்பனை பண்ணி பாருங்க. நம்மளோட இது எந்த குழந்தையாவது அந்த மலர்ந்த அந்த கண்களோடு அந்த புன்னகையோடு அதை பிடிக்காத யாராவது இருக்க முடியுமா நம்ம கிட்ட யாராச்சும்? அதனால அந்த உணர்வு சின்னதாவே நம்ம கிட்ட அந்த அந்த ஹியூமர் இருக்கும். சின்ன வயசுல எல்லாமே நம்ம ரசிக்கவும் செஞ்சோம். அது மேபி நம்ம எல்லாம் வளர வளர விட்டுட்டோமா என்னன்னு தெரியல எனக்கு. இந்த நமக்கு நகைச்சுவை உணர்வு வேணும் அப்படிங்கிறதுக்கு நான் தென்கட்சி சுவாமிநாதன் ஐயாவை தான் துணைக்கு கூப்பிடலான்னு இருக்கேன். ஏன்னா தென்கட்சி ஐயாவை விட மிகச்சிறந்த நகைச்சுவை எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஒரு முறை தென்கட்சி ஐயா குற்றால அருவிக்கு குளிக்க போறாங்க. அப்ப குற்றால அருவிக்கு குளிக்க போகும்போது கூட இருந்த ஒருத்தர் ஏத்தி விடுவாங்கல்ல, ஐயா அப்படியே ஒரு சீன் போடுங்க ஐயா, மேல போய் அந்த அருவி விழுது பாத்தீங்களா, அங்க போய் இன்று ஒரு தகவல் சொல்லுங்க சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறாரு. அந்த நீங்க அப்படியே அவரோட ஸ்லங்க யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க தென்கட்சி சுவாமிநாதன் ஐயாவோடது. தாராளமா இன்று ஒரு தகவல் சொல்றேன், ஒண்ணு இல்ல நாளைக்கு நீங்க என் இப்படி தகவல் சொல்ற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு. நான் மலை உச்சியில் நின்று அந்த அருவியில நின்னுட்டு நான் சொல்றேன். சோ அவர் நினைச்சா கோவப்பட்டிருக்கலாம், நீ எப்படி அப்படி சொல்வ, என்ன கேலி பண்றியா? அப்படி இல்லை நண்பர்களே. அதே மாதிரிதான் ஆக்சுவலா ஒரு துறவி ஆக்சுவலா இது எடுத்துட்டு இருக்காங்க. துறவியில என்ன சொல்வோம், இந்த கதா காலக்ஷேபம் பண்ணுவாங்க இல்லைங்களா, பகவத்கீதைய அந்த எடுத்துட்டு இருக்காரு ஒருத்தர். அவருக்கு ஒரே வருத்தம். அவர் அப்படியே உயிரை கொடுத்து கதா காலக்ஷேபத்துல பாகவதம் பத்தி சொல்லிட்டு இருக்காரு. கிருஷ்ணரோட அந்த கீதோபதேசம் இருக்குல்ல சொல்லிட்டு இருக்காரு.
ஆனா 2 பேரும் வந்து அப்படியே உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. அவருக்கு வருத்தம். சரி தெரிஞ்சு சொல்லி வைப்போம் நம்ம எல்லாத்தையும், யார் ஒருத்தர் வந்தா என்ன 2 பேர் வந்தா என்ன நம்ம கடமை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அப்போ வந்து ஒரு இதுவும் வந்து உண்மையில் நடந்தது. சங்கரா இதை எழுத்தவர் வந்து ஒரு ஒரு கதா காலக்ஷேபம் பண்றவர். சங்கரர் மடத்துல இருக்கிற துறவி வந்து வராரு. இப்ப சொல்றாரு, என்னையா இவ்வளவு உயிரை கொடுத்து எடுத்தையா நானு, ஆனா வந்து 2 பேர் தான் கேட்டாங்க. அப்போ வந்து அவர் சிரிச்சுட்டே சொன்னாராம், ஓப்பா கிருஷ்ணருக்கே ஒருத்தர் தான் கிடைச்சாங்க, அர்ஜுன மட்டும் தான் கிடைச்சான் சொல்றதுக்கு நீ பரவாயில்ல கிரேட், உனக்கு 2 பேர் கிடைச்சிருக்காங்க. சோ வாழ்க்கையை எப்பொழுதுமே வந்து ஐயோ இப்படித்தானா இதுவான்னு இல்லாம சீரியஸா இல்லாம சிரிப்பாவும் வச்சுக்கலாம். இதே மாதிரிதான் இன்னொரு இதுவும் வந்து நான் தென்கட்சி ஐயாவோட தான் சொல்ல விரும்புறேன். ஏன் நமக்கு நகைச்சுவை உணர்வு வேணும். எல்லாமே வந்து ஐயோ இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னா யோசிக்காம வாழ்க்கையை கொஞ்சம் எப்போ வீட்டுக்குள்ள ட்ரை பண்ணி பாருங்க. எப்பவுமே வந்து ஒரு ஹாசியத்தோட வந்து நம்ம இருந்தோம்னா கோவப்படாம வீட்டுல நடக்கிற விஷயங்களுக்கு கோவப்படாம வந்து ஆக்சுவலா சொல்லுவாங்க, இந்த ரொட்டி கருகி போச்சே அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா வந்து ஏதோ என்னைக்கோ கருகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்பா உன்னோட முகம் மாதிரி இல்லாம இந்த ரொட்டி கருகி இருக்குன்னு சொல்லி பாருங்களா, ஐயோ அப்படின்னு இருக்கும். அப்படின்னு தூக்கி அடிச்சா கோவம் வரும். சோ வாழ்க்கையில ஒரு ஹாசியத்தை எங்க வேணாலும் நம்ம வந்து அழகா வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆக்சுவலா வந்து என்ன ஆறுது அப்படின்னா, இதுவும் உண்மையை நடந்த விஷயம். தென்கட்சி ஐயா அவர்கள் வந்து பதிவு பண்ணதுதான் ஆக்சுவலா. தென்கட்சி ஐயாவும் ராமலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பட்டிமன்ற பேச்சாளர் அவர் ஆக்சுவலா. அவங்க 2 பேரும் வந்து ஒரு பட்டிமன்றம் அப்படின்னு முடிச்சுட்டு அப்படி போயிட்டு இருக்காங்க 2 பேருமே. தென்கட்சி ஐயா முன்னாடி போறாங்க, இந்த ராமலிங்கம் சார் வந்து அப்படி பின்னாடி போயிட்டு இருக்காரு. அப்ப வந்து ஆக்சுவலா நமக்கு தான் தெரியுமா, அங்கங்க அப்படியே பெருசா வந்து நோண்டி போட்டு வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய வந்து குழி மாதிரி ஒண்ணு நோண்டி இருக்காங்க. அங்க ஒர்க் பண்ற அந்த பர்சனுக்கு வந்து அன்னைக்கு வர வேண்டிய ஆள் வரல. அதாவது கூட மூடுறதுக்கு ஒரு ஆள் வருவாங்களா, குழி பறிக்கிறதுக்கும் மூடுவதற்கும் ஒரு ஆள் வருவாங்க இல்லைங்களா, கூட துணைக்கு அவர் வரவே இல்லை. இன்ஜினியருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு போர்டு எழுதி வைக்கிறார். இந்த ராமலிங்கம் சார் பார்த்த உடனே டக்குன்னு புலவர் வந்து பார்த்தோன்னா சிரிக்கிறாரு. அப்ப வந்து தென்கட்சியை திரும்பி பார்த்து கேட்கிறாரு, எதுக்கியா சிரிக்கிறீரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்றாரு, இல்ல இந்த போர்டை பார்த்தேங்க சிரிச்சேங்க. அப்படியா, என்ன எழுதிருக்கு, இங்க குழி பறிக்க ஆட்கள் தேவை அப்படின்னு எழுதியிருக்கு அப்படின்ட்டு. அப்ப வந்து தென்கட்சியாய் சொல்றாரு, உடனே அந்த ஆளை கூப்பிடுறாரு, எழுதினவரை கூப்பிடுப்பா அப்படிங்கிறாரு. இதுவும் நடந்ததுதான், அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அப்ப வந்து அந்த கூப்பிட்டு வந்து ஒரு 100 ரூபாய் அந்த அவர்கிட்ட கொடுக்குறாரு. சரி என்ன இவன் இப்படி எழுதி போட்டிருக்கா, இவரை போய் நீங்க ஆனர் பண்றீங்கன்ட்டு. நமக்கெல்லாம் கூடவே குடிபறிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, இவர் வந்து காசு கொடுத்து வேற குடிபறிக்கிறதுக்கு ஆள் கேட்கிறாரு. அப்ப இவருக்கு வந்து என்ன ஒரு மனப்பக்குவம் இருக்கணும், நம்மளாம் யார் கூட இருக்கோம்னு தெரியாமையே இருந்துட்டு இருக்கோம், இவர் ஆளை கேட்டு வாங்குறாருப்பா அப்படிங்கிறாரு. சோ எப்பவுமே நண்பர்களே கொஞ்சம் அப்படியே வந்து ஒரு சிரிப்புணர்வோட எதையும் வந்து ஒரு விளையாட்டு இதோட நம்ம பார்த்தோம்னா அந்த ஈகோ நமக்கு இடிக்கவே இடிக்காது. அதை வந்து நம்ம வந்து வீட்லயும் கடைபிடிக்கலாம், ஆபீஸ்லயும் சரி வெளி இடங்கள்லயும் சரி. அப்ப நம்ம வந்து ஹர்ட் ஆக வேண்டிய இதுவே இருக்கவே இருக்காது. அதை வந்து ஆக்சுவலா நம்மள ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கதான் அவங்களோட மெயின் நோக்கம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஹர்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களோட மெயின் நோக்கம் என்னவா இருக்க முடியும், நம்மளை வந்து பலவீனப்படுத்தி பார்ப்பது. நம்ம எதுக்கு இடம் கொடுக்கணும், அவங்க இடத்துல ஒரு புன்னகையோட அப்படி ஒரு மெஜஸ்டிக்கா கடந்து போங்க, அதுவே அவங்களுக்கு ஒரு தோல்விதான். சோ எதையுமே வந்து இதயத்துக்கு எடுத்துக்கொள்ளாதீங்க. ஆக்சுவலா எங்கேயாவது ஏதோ ஒரு அவமானங்கள் நேரும் போதோ எதையுமோ வந்து எழுந்து நிக்கணும் நம்ம. ஏன்னா எங்கேயுமே தேங்கிடக்கூடாது, தேங்கினா அது குட்டை, ஓடினாதான் நதி. ஆக்சுவலா நம்ம ஓடிக்கொண்டேதான், ஏன்னா நம்மள நதியா இருக்க பிறந்தவங்க தான். ஆக்சுவலா எங்கேயுமே நம்ம வந்து தேங்கவே கூடாது. ஆனா இதை கண்டெல்லாம் நம்ம அசரவும் கூடாது. ஆக்சுவலா இது வந்து என்னோட வேண்டுகோளா கூட உங்களுக்கு வந்து நான் வைக்கிறேன். ஆக்சுவலா அடுத்ததாக நம்ம வந்து நம்மள யாரும் ஒப்பிட்டுக்க வேண்டாம். அவர் எம்டிஆர்டி முடிச்சிட்டாருப்பா, அவர் சூப்பர், நான் வந்து 2 பாலிசி தான் முடிச்சிருக்கேன், நான் ஒரு பிஎம் கிளப் மெம்பர், நான் அதை கூட முடிக்கலப்பா, ஒரு நார்மல் ஏஜென்ட். இதுவுமே நம்மால் என்ன முடியுமோ, நம்ம இலக்கு பெரியதா இருக்கணும், நம்ம அடையணும்னு நினைக்கணும், முயற்சிக்கணும், ஓடணும், எல்லாமே செய்யணும். வெற்றி நிச்சயம், எனக்கு வெற்றி நிச்சயம், டெய்லி எழுந்தவன் சொல்லிட்டே இருக்கணும். ஆனாலும் இதற்காகவெல்லாம் வந்து நம்ம வந்து இதுவே ஆகக்கூடாது. ஆக்சுவலா எதுவுமே பண்ணக்கூடாது. ஆக்சுவலா கம்பேரே பண்ணிக்கூடாது யாரோடையும். நம்ம வந்து இப்ப ஒரு ஆப்பிளையும் மாதுளம் பழத்தையும் நம்மளால கம்பேர் பண்ண முடியுமா, பண்ணவே முடியாது. ஆக்சுவலா சோ நாம் தான் இறைவன் படைப்புல நம்மள மாதிரி ஒரு ஜெராக்ஸ் இருக்கு. நம்ம பிள்ளைங்க இருக்கலாம், அது கூட வந்து அப்படியே அச்சசலாலாம் இருக்க முடியாது. ஆனா வந்து சோ இறைவன் படைப்புல நம்ம வந்து இறைவன் வசதியா படைச்சு, நமக்கு நாம் தான் எல்லாம். சோ வந்து நம்ம எந்த நிலையிலையும் அடுத்தவங்களோடு நம்மள வந்து ஒப்பிட்டு வந்து நம்ம தாழ்வுபடுத்திக்கவே கூடவே கூடாது. அடுத்ததாக நண்பர்களின் டைம் எடுத்து பரவாயில்ல மேடம். பேசுங்க பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நேரம் தான் நண்பர்களே, நான் முடிச்சுடுறேன். ஆக்சுவலா அப்புறம் நண்பர்களே இது எல்லாமே நம்ம சொல்லிட்டே வந்தோம் இல்லையா, அதே மாதிரி நமக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும் நண்பர்களே. எல்லாத்து மேலையும் வாழ்க்கையில ஒரு பிடிமானம் வேணும் அப்படின்னா வந்து ஒரு நம்பிக்கை வேணும். நம்ம எல்ஐசினா என்ன சொல்றோம், ட்ரஸ்ட். ட்ரஸ்ட் பை நேம் இஸ் எல்ஐசி அப்படின்னு சொல்லுவோம். சோ எங்கேயுமே வந்து ட்ரஸ்ட் இருக்கணும் நமக்கு, எல்லாத்துலயுமே ட்ரஸ்ட் இருக்கணும். வாழ்க்கையில பார்க்கும் இடத்துல எல்லாத்துலயுமே ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும் நமக்கு.
அந்த ட்ரஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த கதையும் உங்க யாருக்குமே தெரியாதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு ஒரு விமானம் அப்படி பறந்து கொண்டே இருக்கிறது. அப்படி பறந்துட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு கோளாறு. சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த விமானம் தரையிறங்க முடியாது, போகையா அப்படிங்கிறாங்க. எல்லாம் ஹோ அப்படின்னு கத்துறாங்க எல்லாரும். எல்லாம் வந்து ப்ரே பண்றாங்க, சுவாமி அவங்க இதுல கும்பிட்டு இருக்காங்க. சில பேர் பிரேயர் பண்றாங்க, சில பேர் ஐயோ என் பொண்ணை விட்டு வந்துட்டேனே, ஐயோ சொத்தை விட்டு வந்துட்டேனே அப்படின்னு வந்து அந்த விமானமே ஒரு அழுகுறலா இருக்கும் போது ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் அப்படியே வந்து அப்படியே எல்லாரும் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அப்ப வந்து அங்க சக இது இருக்கும் இல்லைங்களா, பயணி ஒருத்தருக்கு வந்து பயங்கர பக்கத்துல உட்காந்துருக்கு பயங்கர ஆச்சரியம். என்னம்மா நாங்கெல்லாம் வந்து வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சவங்க, எங்களுக்கே இந்த பயமா இருக்கு, நீ வளர்ற குழந்தை, நீ எப்படிமா ஓட்டுறது எங்க அப்பாப்பா அப்படிங்கிறது. எதுவும் நடக்காது, எப்படியாவது எங்க அப்பா என்னை காப்பாத்திடுவாரு அப்படின்னு. சோ ஒரு விமானத்துக்கு வந்து அந்த குழந்தைக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை தான் நம்ம எல்லாருக்கும் இயற்கை இடத்தில், அது யார் வேணா இருக்கலாம். அந்த இயற்கைக்கு நீங்க என்ன வேணா பேர் வச்சுக்கோங்க, அது ஹிந்துயிசம், கிறிஸ்டினிசம், முஸ்லிசம் ஆர் வாட் எவர் இட் மே பி. ஒரு இயற்கை, ஒரு சக்தி நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறது. அது வந்து நம்மளை வந்து காத்து கொண்டிருக்கிறது. சோ அவங்களுக்கு தெரியும் நம்ம காப்பாத்தணும் அப்படிங்கிறது. அதே இயற்கை உங்கள் கடமையை செய்யும் போது உங்களுக்கு துணை நிற்கிறது நண்பர்களே. எப்படின்னா இந்த நேரத்துல, இந்த நிமிஷத்துல உங்களுக்கு இடப்பட்ட பணி என்ன? காப்பீடை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். பாலிசி காப்பீடு கொடுக்கறதுனா சேலாக மட்டும் சொல்லல, நம்மளுடைய நிறுவனம் வந்து அந்த காப்பீட்டு மூலமா நம்ம எல்லாருக்கும் எத்தனையோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு கிளைம்ஸ்ல ஒரு திருவள்ளூர் மாதிரி ஒரு மஃப்சல் கிளைல உட்கார்ந்து இருக்கிற எனக்கு சில பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நல்ல வாழ்த்துறாங்க வந்து இந்த டெத் கிளைம் கொடுக்கும் போது மெச்சூரிட்டினா, நாளும் நாளும் வந்து இந்த அமரன் படத்துல வர்ற அந்த ஹீரோ மாதிரி வந்து அந்த களத்துல நிக்கிற உங்களுக்கு இதை விட வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருந்திருக்கும் ஆக்சுவலா. சோ அந்த கடமையை, அன்னைக்குரிய கடமையை நம்ம செஞ்சாலே போதும், இயற்கை வந்து நமக்கு வந்து துணை நிற்கும். இதற்கு வந்து மறுபடியும் வந்து ஒரு சிறிய கதையோடு வந்து நான் இது பண்றேன். நண்பர்களே, மறுபடியும் நான் உங்ககிட்ட சொல்றேன், உங்களோட மைண்ட் கேமரா அப்படி கொஞ்சம் ஆன் பண்ணிக்கோங்க. இப்ப அப்படியே நல்லா அப்படியே யோசிச்சு பாருங்க. ஒரு அடர்ந்த காடு, மிக அழகான ஒரு அடர்ந்த காடு. அங்க வந்து ஒரு புள்ளிமான் அப்படியே அழகா நடந்து போயிட்டு, அந்த மானை பார்க்க அவ்வளவு அழகா இருக்கிறது, அப்படியே கலர்ஃபுல், அப்படியே அழகா போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டே இருக்கு. என்ன இது, கொஞ்ச நேரத்துல அப்படியே அந்த மான் வந்து அப்படியே திரும்பி பாக்குறது. அங்க ஒரு வேடன் அந்த மானை நோக்கி அப்படியே குறி வச்சுட்டு இருக்கான், மானை ஹிட் பண்றதுக்காக. ஒரு திகைக்குது அந்த மான், ஐயோ தப்பிக்கணும் அந்த வேடன் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பாக்குது. எந்த திசையை நோக்கி அது போலாம் அப்படின்னு நினைக்கிறதோ அந்த இடத்துல ஒரு ஃபயர், அது எரிஞ்சுட்டு இருக்கு. சரி இன்னொரு சைட்ல போலாம் அப்படின்னு திரும்பி பார்த்தது, அங்க ஒரு புலி நின்னுட்டு இருக்கு. இப்போ அந்த மானுக்கு எங்கும் போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா ஒன்னே ஒண்ணு, அந்த மான் வந்து அந்த கொஞ்ச நேரத்துல பிரசவிக்க இருக்கிறது ஆக்சுவலா. அப்போ வந்து நினைக்கிறது, இயற்கையை நோக்கி அப்படியே வந்து சொல்றது, நான் இப்ப என்ன செய்யட்டும், எந்த திசையிலும் என்னால போக முடியாது, என்னால தப்பிக்கவே முடியாது, என் குழந்தைய நான் காப்பாத்தணும், நான் என்ன பண்ணட்டும், இயற்கையை எனக்கு உதவி செய் அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து அதை யோசிக்கிறது. அப்ப வந்து அது உள் மனசுல இருந்து ஒரு குரல், நம்ம எல்லாருக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நண்பர்களே. என்னைக்காவது நம்ம அறிவும் இதுவும் போராடும் போது நம் மனம் ஒன்று சொல்லும், இதை நீ செஞ்சு பாரு அப்படின்னு, அது கரெக்டா இருக்கும். அதே மாதிரிதான் வந்து அதற்குள்ள இருந்து ஒரு குரல், இப்போது உனக்கு என்ன டியூட்டி, உனக்கு வந்து அந்த பிரெக்னன்சி டைம் வந்துடுது. சோ வந்து அந்த குழந்தையை வந்து அந்த மான் வந்து தற்போது பிரசவிக்க வேண்டும், அதை மட்டும் நீ பார்த்துக்கொள், மத்ததை ஏதை பார்த்துக்கோ, அது வேற எதுவுமே நினைக்கல, ஓகே அப்படின்னு அப்படி இருக்கு. நீங்க நம்பவே மாட்டீங்க, ஒரு அந்த வேடன் வந்து அந்த வேடன் இதை காண்ற மனசு என்னவோ பண்றது, அப்படி திரும்புறான், அந்த புலியை நோக்கி வந்து அந்த அம்பா விடுறான். உடனே புலி வந்து அந்த வேடனை தருது. சோ ரெண்டு அந்த அபாயம் காலி. அடுத்ததாக அந்த எரியறதுன்னு சொன்ன இல்லைங்களா, நெருப்பு பக்க இடத்துல வந்து திடீர்னு இடி இடிச்சு மழை பெய்யுது, நெருப்பு காலி. சோ நம்ம வந்து நம்ம கடமையை செய்யும் போது இயற்கை கூட மத்த எல்லா அப்டக்கல்ஸையும் நிறைவு செய்து எல்லாத்தையும் அணைச்சிட்டு நம்ம கடமைக்கு நமக்கு துணை இருக்கும். நம்ம கடமை வந்து அனைவருக்கும் வந்து காப்பீடு கொடுப்பது, தனம் காப்பீடு கொண்டு வருவது. சோ நண்பர்களே, நம் கடமையை வந்து நம்ம வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் அப்படியே சொல்லிட்டே வந்தேன். அது எல்லாத்தையும் எல்லாமே வந்து வெற்றிக்கு ஒரு படிக்கட்டு. நம்மளோட அந்த பாலிசி அங்க இருக்குன்னா, ஒவ்வொரு எனக்கு தெரிந்த லேடர்ஸ் இருக்கு, இதை விட உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும் உங்க எல்லாரோட உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல. நான் சொன்ன ஒரு மேடை பேச்சாளர் அல்ல, ஏதோ எனக்கு தெரிஞ்ச சிறு தகவல்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குற மாதிரி தான் நான் ஆக்சுவலா வந்திருக்கேன் நண்பர்களே. சோ நம்மளோட இலக்கு எப்படி இருக்கணும், நம்ம கழுகு மாதிரிதான் இருக்கணும் நண்பர்களே. முகவ நண்பர்கள்னாலே உங்களுக்கு கழுகுதான் ஞாபகம். கழுகு எந்த ஒரு காரணத்திற்காகவும் கீழே இறங்கவே இருக்காது. அது மேலே 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 மேலே, அது என்ன இதுவா இருந்தாலும் சரி, அந்த மழை வந்தா கூட அந்த மேகமூட்டத்துக்கு மேல பறக்குமா. சோ அதே மாதிரி நம்ம தடைகள் வந்தாலும் கூட நாம் கூட நம்மளோட அந்த சிகரம் தொட்டு விடுற இதுல நம்ம போயிட்டே இருக்கிறோம். அப்படி இருக்கும் போது நமக்கு வந்து நமக்கான வெற்றி வந்து மிக நிச்சயமா இருக்கும். இப்ப இறுதியாக இத நம்ம வந்து அகைன் சொல்றேன், நம்ம எல்லாருக்கும் வெற்றி நிச்சயம். நம்மளால முடியும், நம்மளால முடியலன்னா அது 20ஆம் தேதி தான் அந்த சாட்சி.
இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நீங்க இல்லைன்னா எதுவுமே கிடையவே கிடையாது. ஆக்சுவலா உங்களால் மட்டுமே முடியும். விவேகானந்தர் சொன்னது போலதான், அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச். நண்பர்களே, பாரதியோட அந்த வரிகள் தான் வந்து நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். பெரிதினும் பெரிதுகேள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவை சொல்லுவாங்க அரிதினும் அரிதிகேள் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்லுவாங்க பெரிதினும் பெரிதுகேள் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் அதே மாதிரிதான் ட்ரீம் பிக், பெருசா கேளுங்க. அதே மாதிரி பாரதியோட இன்னொரு இது இருக்கு, தேடி சோறு நிதந்தின்று அப்படின்னு ஆரம்பிக்கும். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன். நாம் அடுத்தவங்க நம்ம பட்ட அவமானங்களுக்கு எது இதுவா இருக்க முடியும்னா, நம்ம வந்து என்னைக்காவது ஏதாவது ஆக மாட்டோமா அப்படின்னு நினைக்கிற அந்த இது முன்னாடி, நான் வீழவில்லை, நான் எழுந்து நிற்கிறேன், எனக்கு வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம் என்று சொல்வதுதான் உங்கள் ஒரே தாரக மந்திரமாக இருக்க முடியும். வெற்றி நிச்சயம். திட்டமிடு, தொட்டுவிடு. வெற்றி வந்து எளிதானதல்ல, தோல்வி முடிவும் அல்ல. எப்பொழுதும் நீங்க எல்லாரும் வெற்றி பெற்று வாழ்க்கையில வந்து எல்லா வளமும் நலமும் பெற்று வாழணும். இப்ப நிறைய சொன்னா அதுல ஒன்னே உங்க ஹெல்த்தையும் எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா சுவர் இருந்தா மட்டும்தான் சித்திரம், நீங்க இருந்தா மட்டும்தான் எல்ஐசி. சோ உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நல்லா கவனிச்சுட்டு உங்க ஹெல்த்தையும் நல்லா கவனிச்சுட்டு எப்பவும் இந்த காப்பீடு பணியை நீங்க சிறப்பா செய்யணும்னு வேண்டி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். அருமை அருமை மேடம். அதாவது ஒரு சேல்ஸ்மேனா இல்லாம எப்படி ஒரு கனெக்ட் ஒவ்வொரு இதுவாக கோல் இது அதை நான் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்றப்ப சொல்றேன். ரொம்ப அருமையா எடுத்துன்னு போனீங்க. ஒரு 360 டிகிரி ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன், ஒரு பாடி உள்ள போயிட்டு வந்து அப்படி ஒன்ன மாதிரி எல்லாரையும் ஒரு என்னென்ன வேணும் இதுக்கு அப்பாற்பட்டு தான் சேல்ஸ் இல்லையா, அந்த மாதிரி எப்படி நம்ம அருமையா கனெக்ட் பண்ணீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மேடம். தேங்க்யூ ஸோ தேங்க்யூ மச். சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நண்பர்களே, தேங்க்யூ சார். கேள்வி கேட்கலாம், கிறிஸ்பா கேளுங்க. ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம என்ன ஆனந்தர் ஒரு 15 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். மேடத்துல ஏதாவது டவுட் இருந்தா மேடம், கிளைம் சம்பந்தப்பட்டது கேட்கலாமா இல்ல வேண்டாமா? ஏதாவது இருந்ததுன்னா இல்ல இன்னொரு கேட்கலாம். வச்சுக்கலாம். எனக்கு தெரிந்தா உடனே பதில் இல்ல சொல்றேன், அவங்க இல்லைன்னா என்ன தெரிஞ்சுட்டு கேட்பாங்க எனக்கு அப்டேட் பண்றேன் தெரியாது. நம்ம குரூப்ல. இந்த இன்னைக்கு உண்டான சப்ஜெக்ட் ரிலேட்டடா கேளுங்க. கிளைம்ஸுக்கு நம்ம வேணா இன்னொரு நாள் அரேஞ்ச் நான் பண்ணலாம். வந்து வேணா எக்ஸ்பீரியன்ஸ் வேணா ஷேர் பண்றேன் கிளைம்ஸ்ல. ஆ, அது ஒரு நாள் தனியா வச்சுக்கலாமா மேடம்? இஃப் யூ வைக்கலாம் சார், வச்சுக்கலாம் அதுதான் சார். பெட்டர் நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் சம் டைம். ஆமா சார். ஆமா ஆமா, அது அது இன்னொரு நாள் நம்ம வில் ஹேவ் a separate session. Now ஷியோர் the சார். floor is open எனக்கு என்ன for. தெரியுமோ அதை எப்பவும் உங்களோட, ஏன்னா நானே நாலேஜ் அப்டேட் பண்ணிக்க முடியும். அடுத்ததான் நண்பர்களே, எப்பவுமே அப்டேட்ல இருங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Yes, yes. நாலேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயே நவ்வுன்னு வரும். ஆமா நீங்க பிரசன்ட்ல இருந்தா மட்டும்தான். சோ கீப் யோர் செல்ஃப் அப்டேட்டட் ஆல்வேஸ். அதுக்கு வந்து வாசிங்க. நான் முடிச்சுட்டாலும் அது உடனே சொல்லிக்க ஆசைப்படுறேன். வாசிங்க. வாசிக்கிறது வந்து சுவாசிக்கிறது மாதிரி இருக்கும். ஆக்சுவலா நமக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் ஏதாவது வாசிச்சுட்டே இருங்க. நிச்சயமா வந்து எங்கேயோ ஏதோ ஒரு இடத்தில் உங்களுக்கான ஒரு சொல், உங்களுக்கான ஒரு புதையல் உங்களை தேடி வரும். அப்டேட்லயும் டேட் இருக்கு, அதனால தான் அப் டு டேட். அப்டேட் அப்டேட்லயே டேட் இருக்கு. அதனாலதான் ஸோ அந்த டேட் வைஸ் இன்னை வரைக்கும் என்னென்ன தெரிஞ்சுக்கணும். அது ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், எல்ஐசி ஆகட்டும், நம்ம சுற்று என்ன நடக்குதுன்றது ஆகட்டும், வீட்டுல ஆகட்டும், எப்பவுமே எல்லாத்துலயும் அப்டேட்டடா இருங்க. எப்பவும் ஹாப்பியா இருங்க. கீப் யுவர் செல்ஃப் ஹாப்பி அண்ட் அதர்ஸ் ஆல்சோ ஹாப்பி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. நவ் ஃப்ளோர் இஸ் ஓப்பன். கிறிஸ்பா கேளுங்க. மேடமோட செஷன் எப்படி இருந்தது, ஃபீட்பேக்கு உங்களுக்கு கேள்விகள் கேட்கலாம். அனதர் ஒரு 10 மினிட்ஸ் ஓப்பன் ஃபார் யூ. ஒன் பை ஒன்னா கேளுங்க சார். மேடம் அட்மிட் பண்றீங்களா? யாரு பெஸ்ட்? சோமநாதன் சார். நீங்களே பண்ணிடுங்க சார். சரி, முன்சாமி நானே மேடம் இருக்காரு. ஹலோ. ஒவ்வொருத்தர். சோமநாதன் சார். சார் மியூட் ஆயிட்டு இருக்காரு. மேடம். ஹலோ. சொல்லுங்க சார். கேக்குது மேடம். கேக்குது. சொல்லுங்க சார். மேடம் உங்களுடைய பேச்சு நெட் 100% வெற்றி நிச்சயம் மேடம். அருமையான பேச்சு. அதாவது நீங்க பேச ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு நிமிஷம் கூட நீங்க களைப்படையாம தொடர்ந்து பேசிட்டே இருந்தீங்க. கேட்கணுன்ற ஆர்வத்தோடு நாங்கெல்லாம் வந்து கேட்டிருக்கோம். எங்களுக்கெல்லாம் உங்களுடைய அட்வைஸ் ரொம்ப ஏணிப்படிகள் மாதிரி நீங்க எல்லாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து நடத்துனீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் நீங்க இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் எடுக்கணும். ராஜகோபால் சாரோட ஜூம் மீட்டிங்ல வந்து கிளைம் செக்ஷனை பத்தி ஒரு வாட்டி நீங்க கிளாஸ் கேட்டுக்கிறேன். எனக்கும் அந்த ஆசை இருக்கிறது சார். ஏன்னா வந்து இந்த சந்தேகங்கள்லாம் நிறைய சில சமயம் டிலே ஆகுது இல்லைங்களா? அப்ப நம்ம எதெல்லாம் நம்ம என்பி ஸ்டேஜ்லயே பார்த்து கொடுத்தோம்னா நம்மளோட பர்பஸே அதுதான் இல்லைங்களா? உரியவங்களுக்கு அந்த பணம் உரிய நேரத்துல போய் சேரணும், தாமதமாகாமன்ட்டு. சோ அதற்கு நம்ம முதல்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத வந்து எனக்கு தெரிஞ்ச வகையில வந்து நான் சொல்லணும்னு தான் ஆசைப்படுறேன் நான் ஆக்சுவலா. சரி மேடம், தேங்க்யூ. நிறைய வெற்றி நிச்சயம் மேடம். வெற்றி நிச்சயம் சார். உங்களால் முடியும். ஏன்னா நீங்க முகவ நண்பர்கள் இருந்தாதான் நம்ம எல்லாருமே ஒரு எல்ஐசி குடும்பம் தான். ஆக்சுவலா வந்து
ரூமியோட ஒரு கவிதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது எல்லா முகவ நண்பர்களுக்கும். இது வந்து வார்த்தைகளுக்காக அல்ல நண்பர்களே. அதாவது வந்து நீ கடலில் ஒளிந்திருக்கும் ஒரு துளி அல்ல, ஒரு துளியில் ஒளிந்திருக்கும் பெருங்கடல். உங்க எல்லாருக்குள்ளுமே அது நிறையவே இருக்கு ஆக்சுவலா அந்த பொட்டன்ஷியல். அது வந்து அப்படியே வந்து நம்ம எல்ஐசிக்கு வந்து இன்னும் சேரும் போது வந்து எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மிக்க நன்றி மேடம், மிக்க நன்றி. தேங்க்யூ. அடுத்தது அங்குராஜ் சார். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் சார். நண்பர்களுக்கு வணக்கம் மேடம். நான் பழனி பிரான்ச்ல இருந்து பேசுறேன் மேடம். ரொம்ப அற்புதமான ஸ்பீச். அவர்கள் வந்து சோர்ந்து போய் இப்ப இந்த 2-3 மாசமா பிசினஸே ரொம்ப டல்லா இருந்து இந்த 20ஆம் தேதியில ஒரு வேக்கப் ஆனாங்க. அதுல பார்த்தோம்னா நம்ம ஒரு 40% ஏஜென்ட்ஸ் வேக்கப் ஆயிட்டாங்க. ஒரு 60% ஏஜென்ட் வந்து அந்த அதுலயே அந்த தொழிலே இருக்காங்க. இப்ப உங்க ஸ்பீச்சை கேட்டிருந்தா ஒரு மறுபடியும் ஒரு 20% ஏஜென்ட்ஸ் உள்ள வந்துருவாங்க. உண்மையிலுமே அருமையான ஸ்பீச் மேடம். அந்த 40% கூட உங்களால மட்டும்தான் சார். ஏன்னா நான் திருப்பி சொல்றேன், அந்த எல்ஐசின்ற அந்த 3 எழுத்து இல்ல, நம்ம குடும்பம் மாதிரிதான். நம்ம மாமா மச்சான் உறவுகள் சொல்லுவாங்கல்ல, என்ன கோவம் என்னதாம் என்ன இருந்தாலும் ஒரு கல்யாணம் காட்சின்னு வந்து நிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரிதான் எல்ஐசின்னு அந்த ஒரு 3 எழுத்து. ஒரு கால் கொடுத்தவன்னா அந்த மந்திர சொல் நீங்க உண்மையிலே வந்து நீங்க இல்லைன்னா அந்த அன்னைக்கு அந்த நடந்து சாத்தியமே கிடையாது. அந்த ஒரு இது நன்றி ஐயா. உண்மையிலே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இதுவா பேசினா எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணேன். ஆனா உங்க எல்லாரையும் அப்படியே ஒரு சேர பார்த்து ஒரு ட்ரெயின்ல போனா கூட எனக்கு உடனே சும்மாவே இருக்க பிடிக்காது, அடுத்தவங்களோட பேசணும்னு ஆசைப்படுவேன் நானு. ரொம்ப சந்தோஷமா இருந்தவங்க எல்லாரையும் பார்த்தவங்க எல்லாரையும் பேசினது வந்து எனக்கு மிகுந்த சந்தோஷம். ரொம்ப சூப்பரா அருமையா இருந்தது மேடம். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு செஷனுக்கு வாங்க மேடம். வெல்கம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. அடுத்தது தியாகராஜன் சார், அன்மியூட் பண்ணிக்கோங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேம். மேம் ஒரு மழை அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். நீங்களே அன்மியூட் பண்ணிக்கலாமே. பண்ணிருக்கேன் சார். பேசுங்க சார். கேக்குதா? பேசுங்க பேசுங்க. மேடம் ஒரு மழை பெஞ்ச மாதிரி இருந்தது மேடம். உங்களுடைய சொற்பொழிவு தான் சொல்லும். கண்டிப்பா இது எல்லாருக்கும் ஒரு நம்ம அன்பரசன் சார் எப்படி பேசுறாரோ அவரு வந்து பிராக்டிக்கலாவும் சொல்றாரு, நீங்க 2 பேரும் சேர்ந்து சொல்றீங்க. அதனால கண்டிப்பா இது எல்லா இடத்துலயும் எங்களுக்கு யூஸ் ஆகும். ரெண்டாவது மேடம் கிளைம்ல ஒரு சின்ன டவுட். 5 lakhsக்குள்ள இருந்ததுன்னா பாண்டே நம்ம கொடுக்க வேண்டாம்னு ஏதாவது இருக்கா மேம் பிரான்ச்ல? சார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சர்க்குலர் இருக்கு சார். அந்த சர்க்குலர்ல சில கண்டிஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. நம்ம நெஃப்ட் ஏத்திட்டு அந்த நெஃப்ட் வந்து என்பிசிஐ அந்த ஆர்பிஐல இருக்கு இல்லைங்களா, அந்த ஹப்ல வந்து இந்த அக்கௌண்ட் இவருடையதுதான் அப்படின்றதுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் பிளாக் வந்து நம்ம மாஸ்டர்ல விடும், நெஃப்ட் மாஸ்டர்ல. அது இருந்து அசைன்மெண்ட் ஆகாம இருந்து அதுக்கப்புறமா வந்து டிரான்ஸ்பரின் அந்த 3 லோன்ல பாக்குறோம் இல்லைங்களா, டிரான்ஸ்பரின் வந்து 3 வருடங்களுக்குள்ள ஆகாம இருந்து டூப்ளிகேட் பாலிசி இஷ்யூ பண்ணப்படாமல் இருந்ததுன்னா கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது இருக்கு. அது அகைன் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஆபீசர்ஸ் தான். ஏன்னா இப்ப எங்களை மாதிரி சில மொஃப்சல் ஏரியாஸ்ல என்ன அப்படின்னு சொன்னா ஒரு தெருவுல வந்து 1000 பிரபாகரன் இருக்கிறாங்க, அவங்க அப்பாக்கள் பேரு நிறைய டைம் பக்தவச்சலமா இருக்கிறது. அப்ப அவங்க வந்து வரும்போது வந்து நடந்தது எங்க பிரான்ச்ல இது ஆக்சுவலா. சோ அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் வந்து நம்ம பாண்டை கேட்கிறோம். அதையும் தாண்டி வந்து சில டிஸ்கிரிப்ஷனரி இதுல நம்ம பண்றோம் நம்ம ஆக்சுவலா. ஆனா தேவையில்லைன்னா இது மட்டும் தான் சர்க்குலரோட ஆக்சுவல் கண்டென்ட்ஸ் ஆக்சுவலி. மேடம் அது 2 lakhsங்களா 5 lakhsங்களா? இல்ல அது வந்து 5 lakhs தான் மேடம். மெச்சூரிட்டியோட இது வந்து 5 lakhs தான். மார்ச்ல லாஸ்ட் இயர் 10 lakhs வரைக்கும் பண்ணாங்க. ஈவன் பிளான் 149க்கும் பண்ணினாங்க. இப்ப கொண்டு வரல, அந்த இந்த வருடம் அது இன்னும் வரல, மேபி மார்ச்ல வரலாம். ஆனா வந்து பாண்டே வேண்டாம் அப்படிங்கிறது நம்மளோட கிடையாது. நம்ம கிட்ட என்பிசிஐ பிளாட் விடுத்துட்டு தான் நம்மளே போட்டு விடுறதுன்னு கேட்கறதே கிடையாது யாரையும். இந்த ஆஸ்பெக்ட்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு நம்ம போட்டு விடுறாங்க. ஒரு சரியான பர்சனுக்கு போய் அது சேரணும் சார். அது இடபிள்யூபிஆர்ஸ்னா எல்லாருக்குமே ப்ராப்ளம் தான். அந்த ஒரே ஒரு மற்றபடி யாரையும் வந்து நம்ம இது பண்ணணுங்கிறது கிடையவே கிடையாது. எங்க பிரான்ச்ல பாத்தீங்கன்னா நம்ம முகவ நண்பர்களை கேட்டா தெரியும், முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து அவங்களோட ஆதரவோட நம்ம வந்து நம்ம டிவிஷன்ல ஃபர்ஸ்ட் தான் இருக்கும் செட்டில் பண்ணிட்டு இருக்கோம். அது அத்தனை பேருக்கும் உங்களோட ஆதரவு தான் காரணமா. ஒரே ஒரு கொஸ்டின் சார், ஒரே ஒரு கொஸ்டின். லோன் கூட இப்ப ஏஜென்ட் கையிலயோ ரிக்வெஸ்ட் கொடுத்தா கூட தரமாட்டாங்க மேம். சர்க்குலர் அந்த அளவு இருக்கா மேடம்? லோன் முடிஞ்சா இப்ப ஒரு லோன் முடியுதுன்னு வச்சுக்கோங்க மேடம், லோன் ஒரு பாலிசியோட லோன் முடியுது, ஏஜென்ட் கிட்ட ரிக்வெஸ்ட் லெட்டர் கொடுத்து வாங்கி தர சொல்றாங்க. ஏன்னா அந்த கிளைண்டால வர முடிய மாட்டேங்குது. ஆனா அது கூட நிறைய பிரான்ச்ல சர்க்குலர் இருக்குப்பா, டைரக்டா ஆபீஸ்க்கு அவங்க வீட்டுக்கு தான் போடுறாங்க. எல்லாரும் அட்ரஸ் மாத்த முடியல மேடம். ஆதார் கார்டு சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கு, இதை சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருக்கு. அதுவும் சர்க்குலர்ல இருக்கும் சார். ஆக்சுவலா நம்ம பார்த்தா நம்ம ரெஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்பணும்னு இருக்கு. ஆனா வந்து சில இடங்கள் நாங்க என்ன பண்றோம், அந்த மாதிரி வர முடியாம பாலிசி ஹோல்டர் வந்து கேட்கும் பொழுது அந்த நோட் புக்ல அந்த லோன் ரீபேமெண்ட் ரெஜிஸ்டர் இருக்கும் இல்லைங்களா, அந்த பாண்டை கொடுத்துட்டு அந்த ஏஜென்ட் சார் சைன் பண்ண சொல்லிடுறோம். அவர்கிட்ட வந்து அக்னாலேஜ்மெண்ட் மாதிரி நான் பெற்றுக்கொண்டேன்னு அந்த பாலிசி ஹோல்டர் கிட்ட இருந்து வாங்கிட்டு அதை ஃபைல் பண்ணி வச்சுக்கோம்.
தேங்க்யூ மேம், தேங்க்யூ வெரி Thank கண்டிப்பா. you. அடுத்து சிவகுமார், அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே மேடம், வணக்கம் மேடம். சேலம் சிஏபில இருந்து சிவகுமார் பேசுறேன் மேடம். மேடம், மேடை பேச்சாளர் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஆனா ஒவ்வொரு ஸ்டோரியில் இருக்க தீமை கரெக்டா எடுத்துட்டு ஒரு கோர்வையா கொண்டு போயிட்டு அதை டைமிங்ல பினிஷிங் பக்காவா பண்ணிருக்கீங்க மேடம். உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, சிறப்பா இருந்தது மேடம். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அந்த பிளைட்ல போறவங்க பைலட் என்னுடைய ஃபாதர், அதனால நம்பிக்கை அப்படின்னு சொன்னீங்க. சோ எங்களுக்கு பைலட் எல்ஐசி. சோ எங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே சார், நம்ம எல்லாருக்குமே. சோ அதனால நல்ல ட்ரஸ்டோட நம்ம ஒர்க் பண்ணலாம் மேடம். ரொம்ப ஏன்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா நிறைய நோட்ஸ் எடுத்திருக்கேன், ஏற்கனவே 2 பக்கத்துக்கு மேல எடுத்திருக்கேன். சொல்லணும்னா ரொம்ப டைம் ஆயிடும். ரொம்ப நல்லா இருந்தது மேடம், எக்ஸலண்ட். எஃபோர்ட் கொஞ்சம் கூட குறையல மேடம், கடைசி வரை குறையல, சேம் எனர்ஜெட்டிக்கா இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். எப்படி ஒவ்வொரு ஸ்டோரியிலையும் எப்படி நம்ம தீம் எடுக்கணும்ன்றத உங்ககிட்ட இருந்து ஸ்பீச்ல இருந்து கத்துட்டு மேடம். நீங்க எல்லாரும் தினம் கொஞ்சமாவது வாசிச்சீங்கன்னா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா உண்மையிலேயே வந்து நம்மளாம் அந்த பழக்கம் விட்டே போயிட்டு, சின்ன வயசுல நான் கூட சொல்றேன், அப்படியே தேடி தேடி அப்படியே நிறைய படிப்போம். லைப்ரரி எல்லாம் போய் உட்கார்ந்து இருக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கும். நாம் வளர வளர இப்பெல்லாம் நம்ம அந்த அளவு புத்தகங்களை புக் ஃபேர்ஸ்லாம் கூட அவ்வளவா போறது இல்லை. ஏதோ ஒரே ஒரு பேஜாவது நம்ம எல்லாரும் வாசிச்சோம்னா வந்து உண்மையிலேயே வந்து ஏதோ ஒரு இடத்துல நான் சொல்ற மாதிரிதான் நமக்கான புதையல் வந்து அந்த ட்ரெஷர் ஹண்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது ஒளிஞ்சுட்டு இருக்கும். ஆக்சுவலா அதுக்கு நிச்சயமா கதவை திறக்கும், அந்த மேஜிக்கல் இது அப்படியே திறக்கும் நமக்கு. சோ நமக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். தேங்க்யூ மேடம். செல்வம் சார் வணக்கம். வணக்கம். சூப்பரா பேசுனீங்க மேடம், அட்டகாசமா இருந்துச்சு. மேடை பாச்சு கிடையாது, நீங்க பர்வீன் சுல்தானோட ஃபேனு நினைக்கிறேன். பர்வீன் சுல்தானா கூட பரவாயில்ல, பர்வீன் சுல்தானா விட அழகமா பேசுனீங்க. உண்மையாமே அது ஃபீட்பேக்ல கேஎஸ்ஆர் சார் சொல்றதுனால நான் அந்த ஓட் ஆஃப் தேங்க்ஸ்க்கு எல்லாமே அவர் சொல்லுவார். சுசுடிக்கு ஆரம்பிச்ச விஷயமே வந்து கதை வந்து விதை போன்றது. விஜயா மேடம் சொன்னாங்க, விஜயா சொன்னாங்க மேடத்தை எங்க போனாலும் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்குன்னு சொல்லி நல்லாவே பண்ணாங்க. ட்ரீம் புக்கு, கனெக்ட், கான்டாக்ட் எல்லாமே நாங்கள் எத்தனையோ ட்ரைனிங் எல்லாம் போறோம். அதுவும் ஒரு 10,000 ரூபா, 15,000 ரூபா, 20,000 ரூபா கொடுத்து நாங்கள் ட்ரைனிங் எல்லாம் போறோம். பட் அதை விட கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்க அப்படியே பாயிண்டா அழகா எடுத்து சொல்லிருக்கீங்க. அதுவும் இந்த வெண்ணெய் கதை வந்து ரொம்ப பிடிச்சது. இன்னைக்கு ஒரு வெண்ணெய் கதை கத்துக்கிட்டோம், ஒரு ஆரம்பிட்ட இருந்து. அதே மாதிரி வெண்ணெய் கதை, மாட்டு கதை, அந்த நாலேஜ் கடைசியா ஒரு விஷயம் சொன்னீங்க, நாலேஜ் நவ் அப்டேட் ஆகணும், அவுடேட் ஆகக்கூடாது, அவுடேட் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் நல்லா சொன்னீங்க. ஸோ சிறப்பா இருந்துச்சு மேடம். எல்லாமே உண்மையுமே உங்களுடைய வந்து பேசுறப்ப கொஞ்சம் இதா இருந்தாலும் அப்படியே அந்த போறப்ப அந்த ஃபாஸ்ட் ட்ராக் போற மாதிரி ஸ்லோவா ஆரம்பிச்சு அழகா கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்க. சூப்பர் மேடம், தேங்க்யூ மேடம். உங்களுடைய கிளைம் செஷன் வந்து கேட்டுக்கணும்னு ஆசை, அதான் வேற ஒண்ணும் இல்லை. ஒரு நாள் மேடத்துல கன்வீனியன்ட் டேட் கேட்டுட்டு பிக்ஸ் பண்ணலாம். மேடத்துக்கு என்னைக்கு டேட் சொல்லட்டும். நீங்க என்னைக்கு சனி ஞாயிறுல ஏதாவது இந்த மந்த் இல்ல அடுத்த மாசம் சொன்னீங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு அதுல சந்தேகங்கள் நிறைய இருக்கு, அது ஒரு இன்டராக்டிவ் செஷன் கூட வச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ மேடம். அடுத்தது ஆர்வம் சுவாமி சார். சார் வணக்கம். மேடம் வணக்கம். ஆறுமுகசாமி, தென்காசி பிரான்ச்சு. மேடம் காலையில இருந்துச்சு புன்முறுவலோட குடும்பத்துல சந்தோஷமா பாசிட்டிவ் வைப்ரேஷன் பேசணுங்கிற வார்த்தை முதல்ல சொன்னாங்க. அடுத்து கருப்பு நாய் வெள்ளை நாய்ங்கிறது வந்து ரொம்ப மனசுல உள்ள விஷயத்த, நல்ல விஷயத்த பாசிட்டிவா கொண்டு வரணுங்கிறத அந்த விஷயத்த சொன்னாங்க. இந்த டெய்லி இந்து பேப்பர் படிக்கணும்னு மேடம் அழகா சொல்றாங்க. இந்து பேப்பர்ல நிறைய கதைகள் வந்தது. மேடம் சொன்ன அந்த நாய் கதைகள் வந்து டிரைவர் வந்து கண்ணாடியில பாக்குறாரு, கண்ணாடியில பார்க்கும்போது அந்த நாய் பின்னாடியே ஓடி வருது. அதுக்கு பிறகு அவர் மனசார நுப்பாட்டி அந்த நாயை ஏத்துறாரு. அதெல்லாம் மேடம் நீங்க பேப்பர் நிறைய படிக்க சொல்றாங்க, பேப்பர்ல நிறைய வருது. இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி கம்போர்ட் சோன்ல நான் இதுக்கு முன்னாடி நிறைய இருந்துட்டேன், இப்பதான் கம்போர்ட் சோனை விட்டு வெளியே வந்திருக்கிறேன். இனி நல்லபடியா இந்த எம்டிஆர்டி ரீச் பண்ணிடுவோம் மேடம் இந்த வருஷத்துல கண்டிப்பா. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சார். நீங்க எல்லாரும் வந்து ரொம்ப சிறப்பா செஞ்சு நீங்களும் நல்லா இருக்கணும், நான் சார்ந்த நிறுவனத்தையும் வளமையாக்கணும் அப்படிங்கறது தான் நம்புது. இதுவரை நான் இவ்வளவு பேசுனது இல்லை, இன்னைக்கு தான் இவ்வளவு காண பேசியிருக்கேன் மேடம். 4-5 வருஷமா கேட்டுக்கிட்டே தான் இருந்திருக்கிறேன். முனுசாமி சாருக்கு தெரியும், ராஜகோபால் சாருக்கு தெரியும், விஜயா மேடத்துக்கு தெரியும், சிவகுமார் சாருக்கு தெரியும், செல்வ சாருக்கு தெரியும், சோமநாதன் சார் இப்பதான் மதுரையில வச்சு மீட் பண்ணேன். சோமநாதன் சார் பார்த்தேன், எல்லாம் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சார். ஜெகநாதன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களா, இருக்கீங்களா உள்ள? ஜெகநாதன் சார். ஜெயபிரகாஷ் பேசுங்க சார். அன்மியூட் பண்ணிக்கோங்க. நம் கடமையை செய்தால்
சார் மியூட் ஆயிட்டார். சார் மியூட் ஆயிட்டீங்க, அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க. பேசுங்க சார், பேசுங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஹலோ. பேசுங்க, கேக்குது கேக்குது. கடமை செய்தால் கடவுள் நம்முடன் இருப்பார். ஒவ்வொரு சிரித்த முகத்துடன் இருங்கள். உங்கள் சிரிப்பு மற்றவர்களை சிந்திக்க வைக்கும், உங்கள் செயலை தூண்ட வைக்கும். இப்படி ஒவ்வொரு வரிகளும் நீங்க வந்து எங்களுக்கு தத்துவம் மாதிரி இல்லை மேடம். இயற்கையா நாங்க சோர்ந்து போகிறப்ப இது மாதிரி விளக்கங்கள் தர்றது ரொம்ப நன்றி மேடம். இந்த ஒரு வந்து உங்களுக்கு கிளைம் செக்ஷன் பத்தி சில விளக்கங்கள் மாதிரி கேட்டுக்கிறேன் மேடம். அவ்வளவுதான் மேடம். மேடம் தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். வேற யாராவது பேசணும்? விஜயா மேடம் ஏதாவது பேசணுமா நீங்க? சார் நான் தான் முதல்ல சொல்லிட்டேனே. சரி சரி. தேங்க்யூ தேங்க்யூ மேடம். ஒண்ணுமே பேச தெரியாது சொல்லிட்டு ரொம்ப பேசிட்டீங்க. அதுவும் கம்மியா தான் பேசிருக்கீங்க. தேங்க்யூ. சுமதி மேடம். சார் சார் ஒரு நிமிஷம், மேடம் வாய்ஸ் வரல நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் மேடம் இருக்கு சார். மியூட்ல இருக்காங்க. வந்துட்டாங்க. உண்மையிலே சொல்ல போனா எனக்கு ஒரு பயம் இருந்துட்டு இருந்தது. ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணவே வந்து டைமே இல்ல. 2 நாள் இஇபி செஷன் போனேன். டெய்லி ஆஃபீஸ்ல 8 மணி ஆகுது. இன்னைக்கும் ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுனால வந்து கொஞ்சம் வந்து அந்த ரீகேப் பண்ணுவோம் இல்லைங்களா, ஃபாஸ்டா கொஞ்சம் நமக்கு தெரிந்தது படித்தது அப்படின்னு ஒரு இது பண்ணி தான் என்னால சொல்ல முடிஞ்சது. ரொம்ப மகிழ்ச்சி நண்பர்களே, உங்க எல்லாரையும் சந்திச்சதுல, உங்களை எல்லாரோடையும் பேசினதுல ரொம்ப மகிழ்ச்சி. நான் எப்பவும் சொல்றதுதான், உங்கள் முகத்துல வந்து புன்னகை ஒட்டி இருக்கட்டும். அந்த புன்னகை வந்து ஒரு இது மாதிரி அப்படி பரவிட்டே இருக்கட்டும், எல்லார்கிட்டையும் பரவட்டும். உங்களுக்கு முகத்தில் இருக்கும் புன்னகை உங்கள் குடும்பம், உங்கள் அக்கம் பக்கம், உங்கள் சுற்றம் சூழம் எல்லா இடத்துலயும் பரவிட்டே இருக்கட்டும். எப்பவும் வந்து நம்மளால முடிஞ்ச உதவி அடுத்தவங்களுக்கு செஞ்சு நம்மளும் சந்தோஷப்படுவோம், அடுத்தவங்க வாழ்க்கையும் வளரும். கடைசியா சுமதி மேடம் சொல்லுங்க மேடம். மேடம் ரொம்ப நன்றிங்க மேடம். இப்ப நாங்க போனதுல அதாவது நிறைய கத்துக்குவோம் மேடம். அதாவது அப்டேட்டுங்கிறது படிக்கிறத விட மக்கள் வந்து ரொம்ப அப்டேட்டா இருக்காங்க மேடம். அதனால வந்து ஃபீல்டுக்கு போனாலே நாங்க நிறைய தெரிஞ்சுக்குவோம். நீங்க சொன்ன எல்லாமே, நீங்க வந்து ஒரு ஆபீஸ்ல இருக்கவங்க ஒரு முகவர் சமுதாயத்து மேல இவ்வளோ ஒரு அஃபெக்ஷனா எங்களுக்காக வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம்னு சொன்னதே நிச்சயம். அந்த 3 monthsல எங்களுக்கு வெற்றி நிச்சயம் மேடம். தேங்க்யூ மேடம். அதாவது இப்ப மேட் மில்லியன் டே அன்னைக்கு நான் டிராவல் பண்ணிட்டு வந்து அந்த மைக்ரோ பட்ஜெட் பாலிசி கொடுத்தேங்க மேடம். அது அப்டேட்டா இருக்கும் தாங்க மேடம் கொடுக்க முடிஞ்சிச்சு. அதனால மைக்ரோ பட்ஜெட்ல 285 rupees தான் மேடம் கமிஷன் வாங்கினேன். ஆனாலும் அந்த மேட் மில்லியன் டேல ஒரு கலந்துக்கிட்டனே அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்து ஒரு நிறைவா இருக்கு மேடம். இதே நான் உற்சவ் பாலிசியும் கொடுத்துருக்கேங்க மேடம். அதுக்கு அதை விட சந்தோஷம் எனக்கு இந்த மேட் மில்லியன் டேல கலந்துக்கிட்டதுங்க மேடம். எஸ் மேடம், அது நமக்கான டே இல்லையா? ஆக்சுவலா நம்ம வந்து சாதிச்ச டே. நம்ம மத்த இன்சூரன்ஸ் நம்ம கமிஷன் முக்கியம் இல்லைங்க மேடம். ஒரு உயிருக்கு நம்ம காப்பீடு கொடுத்தோம் அப்படிங்கிற எனக்கு அந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருக்குங்க மேடம். தேங்க்யூ மேடம். எஸ் மேடம், எல்லாமே நமக்கு வந்து இன்டைரக்ட் பிளெஸிங் தான் மேடம். எங்களுக்கு கிளைம்ஸ்ல வந்து நிறைய டவுட் எல்லாம் கிளியர் பண்ணுங்க மேடம் இந்த குரூப். எனக்கு தெரிஞ்சதை வந்து கட்டாயமா உங்க எல்லாருக்கும் நான் பகிர்ந்துக்கிறேன். தெரியலனாலும் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மேனேஜர் கிளைம்ஸ் லெவல்ல இருக்காங்க. நான் தான் அப்படி போகாம அப்படியே வந்து வீடு சொன்னீர்கள் அப்படிங்கிறது இருக்கேன். நிச்சயமா எனக்கு தெரியலனாலும் கேட்டு உங்க டவுட்ஸ் நான் கிளியர் பண்றேன். ஓகேங்க மேடம். தேங்க்யூ மேடம். இன்னைக்கு என்ன ஒரு சிக்னிஃபிகன்ஸ்னா, வருடமும் 2025, தேதியும் 25 ஜனவரி 1. எவ்வளவு ஒரு அருமையா அமைஞ்சிருக்கு பாருங்க. ஒரு நிமிஷம் மேடம். வணக்கம், கிருஷ்ணகிரில இருந்து முனுசாமி. வணக்கம் சார். மேடம், உண்மையாவே ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வரலும் டைம் அதாவது மிஸ் பண்ணாம வேஸ்ட் பண்ணாம அந்த விளம்பரத்துல வரும் பாத்தீங்களா, ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட்ல அந்த சொல்ல வர மெசேஜ் சொல்லி முடிக்கிற மாதிரி கேப் இல்லாம முடிச்சிருக்கீங்க மேடம். ரொம்ப சந்தோஷம் மேடம். ரொம்ப நன்றிங்க மேடம். நம்ம நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடம். தேங்க்யூ. கவிதா மேடம். கவிதா மேடம் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களா, பேசணுமா? அன்மியூட் பண்ணிக்கோங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். ஸ்பீச் நல்லா இருந்தது சார். அவங்க பேசுறதுல நம்ம நல்லா இன்னும் நல்லா சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மனசுல பதிஞ்சிருச்சு. ரொம்ப நன்றி சார். ஸ்பீச்சை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப
நல்லா இருந்தது சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. மேடம் நீங்க எந்த பிரான்ச் மேடம்? கவிதா மேடம் திருச்சியிலிருந்து திருச்சி. சூப்பர். ஓகே ஓகே தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ முடிச்சுக்கலாமா விஜயா மேடம்? ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லிக்கலாமா? ஓகே சார். ஓகே. சுரேஷன் சார் ஏதோ டிராவல்ல இருக்கேன் அதனால ஐ தாட் நானே ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லிடலாம் பார்த்தேன். இல்ல நன்றி விஜய் சொல்றீங்க. இல்ல இல்ல சார் சொல்லட்டேன்னா வரவேற்புரை சொல்லியாச்சு. சரி. உண்மையிலேயே ஒரு மடை திறந்த வெள்ளம் மாதிரி தான் வந்தது. மேடம் வந்து ஒன்றும் ப்ரிப்பேரே பண்ணலை, எப்படி பேச போறேன் பயந்து. அதுக்கே இந்த மாதிரி தான். இன்னும் ப்ரிப்பேர் பண்ணா நான்லாம் தடவின்னு 3 நாள் ப்ரிப்பேர் பண்ணி எனத்தையோ பேசிட்டு இருக்கேன். ஆனால் மேடம் வந்து எஸ்டம்போன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒண்ணுமே இல்லாம அப்படியே மைண்ட்ல பட்டது அப்படியே. நான் என்ன விரும்புறேன்னா அவங்க எது வேணுமோ, நம்ம தொழிலுக்கு எது வேணுமோ அதை கரெக்டா ஒவ்வொரு கதையோட கனெக்ட் பண்ணி நமக்கு புரிய வச்சாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்ஜெக்ட் வைஸ் பேசுறதுங்கிறது வேற. இந்த மாதிரி நம்மளை ஒரு கனெக்ட் பண்ணி அது வந்து ஒரு பர்பஸ் இருக்கணும், ஒரு கோல் இருக்கணும், விஷன் இருக்கணும். அது இல்லாட்டா வாழ்க்கையே கிடையாது யாருக்குமே இல்லையா. நம்ம எதுக்கு வாழறோம்? சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்காக வாழறோம். தட்ஸ் நாட் இது இல்லையா. அந்த கமிட்மெண்ட்டு, கூகுள் மேப்பை எப்படி அழகாக கம்பேர் பண்ணாங்க பார்த்தீங்க இல்லையா. அப்போ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆஸ்க் ஆஸ்க் யாரை பார்த்தாலும் கேட்கணும். நீடு பேஸ்டு செல்லிங், அனாலிட்டிக்கல் எபிலிட்டி நம்ம எல்லாருக்குமே நிறைய வரணும். நம்ம அதுக்கெல்லாம் நிறைய கிளாஸு, நம்ம கேஸ் ஸ்டடிஸ்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் தெரியும் நம்ம மெம்பர்ஸுக்கு. நாங்கள் வந்து நிறைய கேஸ் ஸ்டடிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். ஒவ்வொரு செஷன் எடுக்கிறப்போ இப்போ புது பிளான்னா எப்படி கம்பேர் பண்ணுறது, இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம், எது பெஸ்ட்டு, அந்த மாதிரி எது கஸ்டமருக்கு பெஸ்ட்டு, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி டேக் இட் ஈஸி இதில் வந்து நம்ம எப்போதுமே ஒர்க் பண்ணணும். அந்த கழுத கதையை சொன்னார் இப்போ மேடம் சொன்னாங்க பாருங்க. அதனால் அப்படியே போயிட்டே இருக்கணும், பாசிட்டிவ் ஆட்கள் இருக்கணும். அந்த மாதிரி திட்டமிடு தொட்டு வீடு இதெல்லாம் நல்லா இருந்தது. என்ன பாசிட்டிவாக இருக்கணும். இது வந்து ரொம்ப அருமையான ஒரு பேச்சு. எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சேல்ஸுக்கு அப்பாற்பட்டு ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், மோர்ல இது சென்ஸ் ஆஃப் ஹியூமர். சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னா ஒரு ஆளை சிரிக்க வைக்க தெரியணும், நம்மளும் சிரிக்கணும். எப்பம்பாரு நம்ம வந்து இப்போ அந்த மாதிரி சிரிக்க வைக்க தெரிஞ்ச ஆள்கிட்ட ஒருத்தட்ட நம்ம போய் பேசினோம் வச்சுக்கோங்களேன், நம்ம மூடெல்லாம் வேற மாதிரி இதாயிரும். அந்த மாதிரி எல்லாருமே இருந்துட்டா வாழ்க்கையில சண்டையே வராது. ஈவன் வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கூட இல்லையா. ஆனா அப்படி அமையாது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. இருந்தாலும் அமைய வச்சுக்கணும். அதனால நாட் ஓன்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஏன்னா இப்ப நம்ம எல்லாரும் வீட்டில் இருக்கிற நேரம் கம்மியாயிடுது, தெருவில் சுத்துற நேரம் தான் அதிகமா இருக்கு. தெருவில்னா தப்பா நினைச்சுக்கோனா ஃபீல்டு இல்லை எங்களை மாதிரி ஆட்கள் இல்லையா. அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லாத்தையும் இந்த மாதிரி அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னாலேயே நமக்கு பாலிசி கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? நம்ம சப்ஜெக்ட் பேசுறதுல அப்புறம். அதனால இதெல்லாம் ஒரு நல்ல நல்ல பாயிண்ட்ஸ். இதை திரும்பி யூடியூப் போட்டு கேளுங்க, இன்னும் கொஞ்சம் ரீஎனர்ஜைஸ் பண்ணுவீங்க. யூடியூப் வில் பி அவைலபிள் இன் another 2 hours time. It will be uploaded. Thank you so much, madam. Thanks for your time. We are really honored. On behalf of Lee Group, we thank you very much. We thank all the members. I thank all the COT members of my team for successfully helping me to take this session. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பட்டிமன்றம் இருக்கிறது நண்பர்களே. மேடமும் முடிஞ்சா கலந்துக்கலாம், ஃபீட்பேக் சொல்லலாம். என்ன டைட்டில்னா மேடம், லிமிட்டட் பேமெண்டா ரெகுலர் பேமெண்டா, எது கஸ்டமருக்கு சிறந்தது அப்படின்னு ஒரு டாபிக். ஒரு 6 பேர் பங்கேற்கிறாங்க. இது ஒரு நாங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு குடியரசு தின விழா சிறப்பு பட்டிமன்றம். எல்லாரும் எல்லா பிரான்ச்சிலும் எல்லாரும் உங்கள் முகவருக்கான்னு சொல்லுங்க. இது ஒரு வேற விதமாக எடுத்துட்டு போகணும். உங்களோட மேடை இது. நாளைக்கு 6 பேர் வந்து களத்தில் இறங்குறாங்க. ஆடியன்ஸ் ஃபீட்பேக் கேட்க போகிறோம். கடைசியில் ஜட்ஜ்மெண்ட் நான் தான் சொல்ல போகிறேன். தப்போ ரைட்டோ நாளைக்கு நான் சொல்கிறது தான் ஜட்ஜ்மெண்ட்டு. அதனால் ஸோ மேடமும் வரலாம். அதனால் நாளைக்கு எல்லாருக்கும் தகவலை சொல்லுங்கள். நான் இன்னைக்கு ராத்திரியே நாளைக்கே லிங்க் அனுப்புகிறேன். நிறைய பேர் கலந்துக்கோங்க. நமக்கு 500 பேர் கெப்பாசிட்டி இருக்குது. இது ஒரு சிறப்பு பட்டிமன்றம் லைவாக நடத்துவோம். அருமையாக உங்களோட இந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்போம். மாதம் ஒவ்வொன்று பண்ணுவோம். Once again, thank you very much, madam. Thanks for your time. Thank you all. Thank you all, friends. As usual, வெற்றி நிச்சயம். Really grateful to you. Thank you, madam. Good night to all. Good night to all. Look forward to meeting you tomorrow. All are requested to come. Thank you. Thank you, sir. Thank you, ma'am.